திருவாசகம் திருக்கோத்தும்பி என்ற இந்த பகுதியை நாம் சிந்திப்பதற்கு திருவருளும் ஒருவரும் நமக்கு கூட்டியிருக்கிறது. உண்மையிலேயே இன்னைக்கு நான் திருவருள் என்றுதான் நான் சொல்ல வழக்கம். பொதுவா அது ஏதோ மரபாக சொல்வது ஒருவரும் இருந்தாலும் கூட உண்மையாகவே இது திருவருள் தான். நல்ல காரணம் என்றால் நேரடியாக நம்மாலே வகுப்புக்கு வந்து நடத்த முடியாத சூழ்நிலை வருகிற பொழுது அதை நாம் தவறிவிடக் கூடாது என்று பெருமான் மறுபடியும் இது போல ஒரு சிந்தனையை தூண்டி நாம் எல்லாம் இப்படி இது போன்ற இணையதளம் மூலமாக சந்திக்கிறோம். இது போல அடியார்களுடைய கூட்டம் மிக முக்கியம். முதல்ல பாடம் 2வது தான். இப்படி ஒத்த உணர்வுடையவர்கள், சமய உணர்வுடையவர்கள் இதே சமயத்திலே கூடி சிந்திப்பது, அது திருவாசகத்திலே அந்த குறிப்பை அவர் சொல்றார். சிரிப்பார், கழிப்பார், தேனிப்பார் என்று சொல்றதுல அந்த சிரித்தல் கழித்தல் என்பதெல்லாம் அனுபவம். அவர் சிரித்தல் கழித்தல்லாம் தேனிப்பார் என்பதெல்லாம் அனுபவம். அந்த அனுபவத்திலே இருந்து கொண்டிருப்பார்கள் என்பது ஒன்று. அதற்கு அடுத்து அவர் சொல்றது திரண்டு திரண்டு உன் வார்த்தை விரிப்பார் அப்படின்றார் இல்லையா? அதுதான் இது போல நம்ம அவருடைய புகழையெல்லாம் பேசுறோம் இல்லையா? அதுதான் அவர் சொல்றார். சங்கமங்கள் அடியார்கள் கூடினால் ஒன்று அவர்களை பற்றி, பெருமானை பற்றி தியானிப்பார்கள். இல்லை என்றால் தங்களுடைய அனுபவங்களை சொல்வார்கள். தங்களுடைய திரண்டு அவருடைய சிறுவார்த்தை பேசுவார் என்றால் தங்களுடைய அனுபவங்களை சொல்வார்கள். அவருடைய புகழையும் பேசுவார்கள் என்று திருவாசகத்தில் சொல்றார். அதுபோல அடியார்கள் இணக்கம் என்பது சைவ மரபிலே பெருமானை பற்றிய சிந்தனை, பெருமானை அடைய வழிகாட்டி நம்முடைய திருமுறை ஆசிரியருடைய திருமுறை பாடல்கள், சாத்திரங்கள், இதையெல்லாம் சிந்திக்கணும். நேற்று கூட நம்ம திருக்கோத்தும்பையில பாடுகின்ற பொழுதும் பெரிய புராணத்தில் நம்ம சொன்னோம். பெரிய புராண ஆசிரியர் சேக்கிழார் 5 தலங்களை அவர் சொல்லுகிற பொழுது திருவையாற்றை சொல்லுகிறார், அடுத்து தோணிபுரத்தை சொல்லுகிறார். திருவையாறு என்பது பொதுவாக பல வகையில் சிறப்பு இருந்தாலும் அவர் சொல்றது நந்தம் நாதனாம் நந்தியடிகள், நந்தி தேவர் தொழுதது என்கிறார். நந்தி தேவர் தொழுதது என்பதனாலே அவர் மரபிலே நமக்கு, நந்தி மரபிலே நமக்கு சாத்திரங்கள் எல்லாம் கிடைக்கின்றன. தோணிபுரத்தை சொல்வதாலே ஞானசம்பந்த பெருமானுடைய வழியிலே தோத்திரங்கள் கிடைக்கின்றன. எனவே சாத்திரங்களுக்கு தலைமையாக இருக்கின்ற நந்தி தேவர், தோத்திரங்களுக்கு தலைமையாக முதற்குறவராக விளங்க ஞானசம்பந்தர் என்று சாத்திரம் தோத்திரம் 2ஐயும் அவர் சொல்றார். அதற்கு முன்னால காஞ்சியை சொல்லுகிற பொழுது எம்பிராட்டி ஏழுலகம் என்றவள், எம்பிராட்டி ஏழுலகம் என்றவள் தம்பிரானை அந்த எண்ணில் ஆகமம் இயம்பிய இறைவருக்கு அர்ச்சனை செய்ய ஆதரித்தார் என்று கப்பையாற்றிலே பூஜை செய்தார் என்று இந்த பூஜையை சொல்லுகிறார். எனவே பெருமானை வழிபடுகிற பொழுது தோத்திரங்களிலே வழிபடலாம், சாத்திர முறைகளிலே நாம் சிந்திக்கலாம். அன்பு நெறி, அறிவு நெறி என்றும் 2 நமக்கு சைவ மரபில் இருப்பதால நம்பிக்கை பூஜை செய்வது அன்பு நெறியாக காட்டுகிறார். நந்திதேவனை சொல்லுகிற பொழுது சாத்திர நெறியாகவும் பெருமானை அடையலாம் என்று சொல்லுகிறார். ஞானசம்பந்தரை சொல்லுகிற பொழுது கலைஞானம், அப்புறம் மெஞ்ஞானம். இந்த மெஞ்ஞானம் என்பதால் சிவஞானம், கலைஞானம் என்பது நூலறிவு, அது மெய்நூல் அறிவுன்னு நம்ம சொல்லணும். பொதுவாக கல்வியெல்லாம் உலகியல் அறிவாக இருந்தாலும் மெய்நூல் அறிவின் தான் கலைஞானம் சொல்றோம். இதையெல்லாம் சிந்திக்கின்ற ஒன்றுதான் சைவ மரபு என்று அவர் சொல்வது போல நாம் திருவாசகத்தை நாம் அப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். திருக்கோத்தும்பியிலே இன்றைக்கு நாம் பார்க்கின்ற பாடல் 15வது பாடல். 14 பாட்டு முடிஞ்சிருக்குது. 15வது பாடல் நாம் பார்க்கணும். நானும் என் சிந்தையும் நாயகனுக்கு எவ்விடத்தோ தானும் தம் தையலும் தாழ்சடையோன் ஆண்டிலனேல் வானும் திசைகளும் மாகடலும் ஆயபிரான் தேருந்து சேவடிக்கே சென்று ஊதாய் கோத்தும்பி. திருவாசகத்துல கோத்தும்பி பக்கம் அதுல 15
எங்க இருக்கிறதுன்னு கேட்கிறேன். ஆண்டிலை என்றால் ஆண்டதாலே பெருமான் இடத்துல இருக்கிறோம், இல்லை என்றால் பெருமானுக்கு ரொம்ப தொலைவில் இருப்போன்ற எவ்விடத்தோம் சொன்னா எங்க இருப்போம் தெரியாது சொல்றோம் இல்லையா? அது போல எங்கிருப்போம் என்று தெரியாது என்பது பெருமானுக்கு செய்மையிலே ரொம்ப செய்மையிலே இருப்பதுன்னு அர்த்தம். அதனால்தான் நானும் என் சிந்தையும் இந்த யானே பொய் என் நெஞ்சும் பொய் என் அன்பும் பொய்ன்னு சொல்றாரு இல்லையா? அதுபோல என்னுடைய சிந்தையும் நாம் அப்படிதான் இருந்தோம், பொய்யாகத்தான் இருந்தோம். பொய்யாக இருந்ததை எல்லாம் அடுப்பாட்ட கூட சொல்ல போறார். பொய்யான செல்வத்திலே நான் புக்கு அழுத்தி இருந்தேன்னு சொல்ல போறார். பொய்யாகிற வாழ்க்கை வாழ்ந்தனால் மெய்யான வாழ்க்கைக்கு திரும்பினேன் என்று நானும் என் சிந்தையும் நாயகனுக்கு இவ்விடத்தோம், தலைவனாக இருக்கின்ற சிவபெருமானுக்கு விடத்தோம் என்றால் அவனை அறியாமலே எங்கோ இருந்தோம். அது சுந்தரர் சொல்றது போல நாயே பல நாளும் நினைப்பின்றி மனத்து, பல நாளும் ஒரு நாள் இல்ல பல நாள் நினைப்பில்லாமல் இருந்தேன், ஒற்றாதே ஆற்ற நாள் போக்கினேன் என்கிறார் அப்பர் பெருமான். அதுபோல பல நாட்களாக அவனை பற்றி எண்ணமே இல்லாமல் இருப்பது, அப்படி இருந்தோம். இருந்தாலும் இப்பொழுது நான் அவனுக்கு ஆட்பட்டிருக்கிறேன். தானும் தன் தையலும், தையல்னா உமையம்மை, தையல்னா பெண் அர்த்தம், உமையம்மை. அந்த தானும் தன் தையலும் தன் தையலுமாக தாழ்சடையோன் ஆண்டிலனே. அவன் தாழ்சடை உடையவன் அடையாளத்தை சொல்றான். அவன் அம்மையப்பராக வந்து ஆண்டு கொண்டான் என்ற அர்த்தநாரிச வடிவமாகவும் அல்லது அம்மையப்பராகவும் வந்து ஆண்டு கொண்டான் என்பதை தானும் தன் தையலும் என்று வருது. நமக்கு ஒரு விஷயம் நாம் அடிக்கடி சொல்றதுதான், அதை இந்த நேரத்தில் நினைவுபடுத்துறது. பெருமான் நமக்கு அருள வருகிறான், ஆன்மாக்களுக்கு அருள வருகிறான் என்று சொன்னால் அம்மையப்பராக வருகிறான் என்பதுதான் நாம சொல்றது. அர்த்தநாரீஸ்வர வடிவம் என்பது அவருடைய மகேந்திர மூர்த்தங்களிலே ஒன்றாக சொல்றது. அர்த்தநாரீஸ்வர வடிவாக வந்து ஆண்டு கொண்டுதான் சொல்றது கிடையாது. தானும் தன் கையிலும் சொல்றாரு என்று சொல்றாரு இல்லையா? எனவே சிவமுமாகும் சக்தியுமாக அங்கே வந்து வணங்கி பெருமானை அவன் அருளுகிறான் என்று தானும் தன் தையல், அவன் தாழ்சடையோ என்று அந்த அடையாளத்தில் சொல்லுகிறார். தாழ்சடையோ இந்த மாதிரி தையல் என்று சொன்னவுடனே தாழ்சடையோன் என்று சொல்றது என்ன காரணம் என்றால், இதையெல்லாம் இருந்தாலும் அந்த பற்று இல்லாதவர் ஒரு யோகி நினைச்சார். தன் தையலும் அதுவரையில் யோக வடிவம், தாழ்சடையோன் என்பது யோக வடிவம். யோக வடிவாகவும் யோக வடிவாகவும் இருக்கிறார் என்று சொல்றார். தாழ்சடையோன் ஆற்றிலனேல் ஆணும் திசைகளும் மாகடலும் மாயபிரான். அது பெருமானுடைய கலப்பு நிலையை சொல்றது. தன்னை ஆண்டு கொள்ளுகிற பொழுது அது உயிரிலே கலந்த கலப்பு. அவன் பிற பொருள்களிலும் கலந்திருக்கிறான் என்ற கலப்பு நிலையை சொல்ற பொழுது திசைகளும் மாகடலும் ஆயபிரான் என்று பல திசைகளாக இருக்கிறான், வானமாக இருக்கிறான், மாகடலாக இருக்கிறான் என்று வேறு வேறு சொன்னார். இந்த வான் என்பது எல்லாவற்றையும் அடக்கியிருப்பதாலே அதை வான் என்று சொன்னார். திசைகள் என்பதனாலே பல திசைகளிலும் பிரிந்திருக்கிறான் என்பது. மாகடல் என்பது அளக்க முடியாதவன், அவன் அவருடைய பரப்பு அளக்க முடியாத ஒன்று, அளவு அறிவுண்ணான் அப்படி என்றார். அப்படி இந்த மூன்று வகையாக சொல்றார். வானும் திசைகளும் மாகடலும் என்றால் அவன் இயல்பெல்லாம் சொல்றார், பெருமானுடைய இயல்பெல்லாம் சொல்றார். அங்க ஆயபிரான் அவனுடைய தேன் உந்து சேவடிக்கே சென்றுவதாய் கொத்துப்பி என்று. தேனுந்து சேவடி, தேன் உந்துதல்னா வெளியில வரதுன்னு அர்த்தம். தேன் அப்படியே நிறைய தேன் வந்து வெளியே வழிகின்றதான் மலர்ல, அப்படி தேன் உந்து சேவடி. அதுபோல் பெருமானுடைய இன்பம் கலந்த தேன் என்பதெல்லாம் இன்பத்திற்கு சொல்றது, இன்பத்திற்கு உரியதுன்னு சொல்வாங்க. இந்த அமுதம் என்று சொல்றது இனிமைக்கு சொல்றதுதான். இருந்தாலும் அமுதம் என்பது உயிரை வளர்ப்பது, எனவே உயிருக்கு துணையாக இருப்பது என்பதாலே அமுதம்ன்றாங்க. இன்பமாக இருக்க
நோக்கியே சென்று ஊதாய் சொத்தும்பி என்று பாடலை அப்படி சுருக்கமா சொல்லியிருக்கும் முதல்ல. இப்ப நாம் அதுக்கு விளக்கமாக அந்த நோட்ஸ் கொஞ்சம் பார்க்கலாம். நீங்க அந்த நானும் நானும் என்பது நம்மளோட நான் என்று சொன்னால் நம்மை அறியாமலே நம்முடைய உயிரைத்தான் நம்ம சொல்றோம். நான் என்பது உயிர் தானே தவிர உடம்பு கிடையாது. உடம்போ அல்லது அறிவோ கூட கிடையாது. எனவே நான் என்று சொல்றது உயிரை குறிப்பது எப்பொழுதுமே. அப்போ பெருமாள் என்னை ஆண்டு கொள்ளுகிறார் என்றால் என்னுடைய உயிருக்கு உயிராக இருந்து என்னை ஆண்டு கொள்ளுகிறார், என்னுடைய உயிரை அவனுக்கு அடிமையாக ஆக்கி கொண்டான் என்று சொல்றார். நான் என் சிந்தையும் என்கிறார். சிந்தை என்பது எங்க மனசு குறிக்கிறது. இவருடைய மனம் எங்கெங்கோ பற்றி கொண்டிருந்தது, அதையெல்லாம் நீக்கி இப்பொழுது அவனையே பற்றும்படியாக செய்திருக்கிறான். நாயகன் என்பதனாலே அவன் தலைவனாகிய சிவபெருமான். எவ்விடத்தோம் என்று சொன்னால் அது சேவை குறிப்பு எழுதுகிறது. எவ்விடத்தோம் என்று சொன்னால் அது சேவை குறிப்பு முதல் இருக்கிறது. ஆண்டிலனேல் என்று சொன்னால் அது அண்மை குறிப்பு. அண்மையில் இருக்கிறார் என்பதனாலே ஆண்டிலேன் என்றால் அண்மை நிலை, பக்கத்திலே இருக்கிறார், எனக்கு ஆண்டானாக இருக்கிறார் என்று சொல்றது. நான் தையலும் என்பதனாலே உடனுரை காட்சி, பெருமான் பிராட்சியமாக உடனுரை காட்சியை சொல்லுகிறார். உடனுரை கௌரவம் அம்மையத்து மூலம். தாழ்சடையோன் என்பதனாலே அவருடைய அடையாளம். அப்ப முதல்ல சொல்றது போக நிலை, இரண்டாவது யோக நிலை, அவருடைய நிலை. அப்புறம் வான், திசை, மாக்கடல் என்று மூன்று சொல்றார். இந்த வான் என்பது உயர்வு குறித்தது, தூய்மையானது. ஆகாசம் என்பதனாலே எல்லாவற்றையும் உள்ளடக்கி இருக்கிற தூய்மை பொருள். எனவே தூய்மை பொருளாக இருக்கின்ற ஒன்று என்பது வான் என்பது. திசைகள் என்று சொன்னால் அது வியாபகம், எல்லா திசைகளிலும் கலந்திருக்கிறார் என்பதாலே அது வியாபகம். மாகடல் என்பதாலே அருமை குறித்ததுன்னு எழுதுகிறேன். அவரை அடக்க முடியாது, அருமை குறித்தது கடல். அதை திருக்கணிப்படியாக சொல்லும் பொழுது கடல் அனைத்தே ஆடிடினும், கைகளால் கடல் அனைத்தே ஆடிடினும் கடல் அளக்க வாராதது போல் அப்படின்னு சொல்றாங்க. திருக்கணிப்படியாக அப்படி வரும். பெருமானுடைய அருளிலே நாம் கிடைக்கிறோம். கடல்ல போய் நீராடுறோம், அலைகள் வந்து நம்முடைய கால்கள்ல வந்து இந்த கழுவுகின்றது, கடலையும் நீராடுகிறோம். கடல்ல நீராடினாலும் கடலை அடக்க முடியுமான்னு கேட்கிறேன். கைகளால் அலைகளை தள்ளிக்கொண்டு நாம் நீராடுறோம், அந்த கைகளாலோ கால்களாலோ அடக்க முடியுமா என்றால் கடல் அடக்க வாராது போல பெருமானுடைய கருணை வட்டத்திலே நாம் மூழ்கி இருந்தாலும் பெருமானை அடக்க முடியாது நம்மால் என்றுதான் அந்த கடல் என்ற வார்த்தை சொல்வாங்க. கடல் என்பது எத்தனையோ வகைக்கு சொன்னாலும் அடக்க வாராத ஒன்றுக்கு தான் கடல் என்று நாம சொல்றோம். அதனால மாகடல் என்பது ஆட்கொள்ளும் காரணத்தால் நன்மையையும் ஆட்கொள்ளவில்லை எனில் செய்வையும் குறிக்கும். மனம் என்பதற்கு பிரகதாரண்ய உபரிடம், பிரகதாரண்ய உபரிடத்துல மனம் என்றால் என்ன என்பதற்கு ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க. மன்வானோ மனக அப்படின்னு ஒரு வார்த்தை. மன்வானோ மனக என்ற ஒரு வார்த்தை. அதுக்கு நினைத்தலினால் மனம், எது நினைக்கிறதோ அது மனம்ன்ற. நம்ம செயல்ல அறிவு, இச்சை, செயல் என்று மூன்று சொல்றோம். அந்த இச்சைன்னு பொதுவா சொல்றோம். பொதுவா சொன்னாலும் இச்சைக்கு நாம விருப்பம் என்றுதான் பொருள் சொல்லிடுவோம். அவ இச்சை, அவனுக்கு இச்சை என்றால் விருப்பம் சொல்றோம். இருந்தாலும் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்? இச்சை என்றால் விருப்பு வெறுப்பு ரெண்டும் தெரிஞ்சுக்கணும். இச்சை என்றால் விருப்பு வெறுப்பு தான். இருந்தாலும் அவன் இச்சைப்படுகிறான் என்றால் அன்பு செய்கிறான் நம்ம சொல்றோம். அடிப்படையா அந்த பொருளிலே அவன் இச்சை வைக்கிறான். இச்சித்த தெய்வம் போற்றியதே சிவஞான சித்தியால கூட அப்படி வரும். இருந்தாலும் இந்த இச்சை என்பது விருப்பு வெறுப்பு என்பது, அதுக்கு எது காரணம் என்றால் மனம்தான் காரணம். மனம் விரும்பும் அல்லது மனம் வெறுக்கும். அதுதான் நினைத்தலினால் மனம் என்று சொன்னால். இப்போ சைவ சித்தாந்த கொள்கைப்படி ஒரு நினைத்தல் சொல்றார் இல்லையா, இவரு இங்க உங்களிடத்தில் நினைத்தால் வருது. நினைப்பு என்பது மனதுக்கு உரியதாக சொல்லாமல் எந்த பொருளை பற்றுகிறதோ அதுதான் மனம்
வரும், அவ்வளவுதான். அது பொருளை நினைப்பது எப்படி என்று சொன்னால் அது புத்திக்கு போய் சித்தத்துக்கு போயிடுது, அப்புறம் தான் நினைப்பு வருது நமக்கு. வெறும் மனசிலே மட்டும் அது இருந்தால் அது நமக்கு நிக்காது. எங்கோ படிச்ச மாதிரி இருக்குதே, எதுவும் கேட்ட மாதிரி இருக்குதேன்னு நம்ம சொல்றோம் இல்லையா, பார்த்த மாதிரி இருக்கு, இதெல்லாம் மனத்தளவோட இருந்தது. அது புத்திக்கு போய் சித்தத்துக்கு வருகிற பொழுதுதான் சரியா தெரிகிறது. அதனால அங்க உபரிடத்துல மொத்தமாக நினைத்தல் மனம் என்று சொன்னான். அது நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். சைவ சித்தாந்தத்துல பொதுக்காட்சி என்பது வாயில் காட்சி, பொறிகள் மட்டும் பார்ப்பது பொதுக்காட்சி என்பது வாயில் காட்சி. மனம் பொருந்தினால்தான் அது மானத காட்சி நம்ம சொல்றோம். மனம் பொருந்தணும். அத என்ன எழுதுறாங்க, அந்த புத்தி சித்தம் இதெல்லாம் சேர்ந்துதான் தெளிவாக தெரியுது நமக்கு. சவிகற்ப காட்சி என்பது அவருடைய பெயர், குணம், சாதி இதெல்லாம் சவிகற்பமாக தெரிவது என்பது இதெல்லாம் சேர்ந்தாதான், அந்த கரணை சேர்ந்தாதான். இருந்தாலும் மனதை வைத்துதான் முதல்ல மானத காட்சின்னு சொல்லிக்கிறோம். மனம் மட்டும் அங்க செயல்படலை. இப்போ பேசுகிறோம் என்றால் நாக்கு மட்டும் செயற்படலை. நாக்கோடு பல், இதழ், மேலெண்ணம் இவையெல்லாம் சேர்ந்துதான் செயல்படுது. அதுபோல ஒன்று சதிகற்பகமாக வேறுபாட்டோடு ஒன்று தெரிந்து கொள்கிறோம் என்றால் அதுக்கு இந்த அந்தக்கரணங்கள் எல்லாம் கூடித்தான் செயல்படுது. இருந்தாலும் மனம்தானே முதல்ல பற்றியது, அப்புறம் மனம்தானே வெற்றி பெற போகுது. நாம என்ன நினைச்சா அதான் வெற்றி பெற போகுது. அதனால மானத காட்சி என்று நம்ம சொல்லிடுறோம். அதனால உபநிடத்தில் நினைத்தலினால் மனம், நினைப்பதினாலே மனம் என்று சொன்னாங்க. அப்புறம் அங்க கொஞ்சம் ஒரு விளக்கம் எழுதியிருக்கிற மனம். இப்ப நானும் என் சிந்தையும் எவ்விடத்தோம் என்று இருக்கு இல்லையா, பொதுவா அப்படி சொல்லிட்டார். நீ ஆட்கொள்ளவில்லை என்றால் நாங்க எங்க இருப்போம் என்று சொல்வதற்கு தான் இப்ப நான் சில விஷயம் சொல்லியிருக்கிறேன். மனம் என்பது அந்தக்கரணம். உயிருக்கு புறக்கருவி அகக்கருவி என்று ரெண்டு இருக்குது. புறக்கருவியும் அகக்கருவியும் சேர்ந்தால் நமக்கு ஜாக்கிரம் என்று நாம சொல்றோம். புறக்கருவியும் அகக்கருவியும் சேர்ந்தால் ஜாக்கிரம். அதுக்கு கருவிகள்லாம் குறைந்தால் சொப்ன
கேவல சாக்கிரம், கேவல சொப்பனம், கேவல சுருத்தி, கேவல துரியம், கேவல துரியாதி. அந்த கேவலத்துல அடிப்படை இதற்கு இதற்கு அப்படி கூடாது. இதற்கு சாக்கிரம் என்றே வைத்துக்கணும். அது சகலம் என்று வைத்துக் கொள்வாங்க. சகல சாக்கிரம் என்று சொல்லுவாங்க. அதான் என்ன சொல்றேன், அனைத்து கருவிகளும் செயற்படுகிற பொழுது அனைத்து கருவிகளும் செயற்பட்டா என்ன நடக்குது நமக்கு என்றால், உலகத்தை தான் நாம பார்க்கிறோம். உலகப் பொருள்களைத்தான் நன்றாக அறிகிறோம். பெருமானை அறியல. அனைத்து கருவிகளும் செயற்பட்டால் நமக்கு அறிவு முழுமையாக செயற்பட்டாலும் உலகப் பொருள்களைத்தான் அறிகிறோம். எனவே அந்த சாக்கிரம் என்பது திரோதானம், அது மறைப்பில் இருப்பது என்று பார்க்கணும். திரோதான மதம் அங்க இருக்கு. அந்த சமயத்துல எழுதிருக்கிற சாக்கிரம், சாக்கிர சொப்பனம் இரண்டிற்கும் நமக்கு ஆன்ம தத்துவம் உதவுகிறது. 24 தத்துவம் ஆன்ம தத்துவம். சாக்கிரம், சாக்கிர சொப்பனம் ரெண்டுக்கு ஆன்ம தத்துவம். அந்த ஆன்ம தத்துவத்தை ரெண்டா பிரிக்கிற. சாக்கிரத்திற்கு புறக்கருவிகள், சாக்கிர சொப்பனத்திற்கு அந்த கரணம், அது சித்தம், முக்கியமாக சித்தம். இப்ப அதான் அவர் சொல்றாரு, இந்த இடத்திலே பெருமானே ஆன்ம தத்துவம் தானே எனக்கு இருக்குது, உன்னுடைய நினைவு எனக்கு எப்படி வரும்? உலகப்பொருள் தான் நினைவு வரும் இல்லையா, ஆன்ம தத்துவம் இருந்தா. அதனால அப்ப நானும் என் சிந்தை எங்க எவ்விடத்தோம் என்றால் ஆன்ம தத்துவம் தான் இருப்போம் நாங்க என்ற அர்த்தம் அவர் சொல்றார். பொதுவாகப்படி நானும் சிந்தைன்னா நம்ம பொருள் போட்டு போயிடலாம். தத்துவார்த்தமாக பார்க்கிற பொழுது எவ்வளவு ஆழமாக அவங்க சொல்லி இருக்கிறாங்கன்னு பார்க்கணும். கருவிகள் எல்லாம் இருந்தாலும் நமக்கு சித்தம் என்பது இருந்தாலும் கூட உலகப் பொருளைத்தானே தவிர உன்னை அறிய முடியாது. அதுக்கப்புறம் சாக்கிர சுழுத்தி என்று வருகின்றது. சுழுத்தி என்று வருகின்ற பொழுது எழுதுகிறேன், 3 அளவிலும் சுகதுக்கங்கள் விளங்கி தோன்றும். யாக்கிரம், சொப்பம், சுழுத்தி வரையில் நமக்கு சுகதுக்கங்கள், உயிருக்கு சுகம் துக்கம் என்ன என்பது தெரியும் என்று சுகதுக்கங்கள் தோன்றும். இதுவரையில் ஆன்ம தத்துவத்துடைய துணை நமக்கு. அதுக்கப்புறம் வித்யா தத்துவம் நாங்க போறோம். சாக்கிர சுழுத்தி இதெல்லாம் இப்ப நிலையிலே சொல்றது. அது சகல சாக்கிரம். சாக்கிர சுழுத்திக்கு சுகதுக்கங்கள் விளங்கி தோன்றும். அதுக்கப்புறம் சாக்கிர துரியம். சரி, அதனால சாக்கிரம், சொப்பரம், சுழுத்தி முடிஞ்சிருப்பாரு. சாக்கிர துரியம் வருகிற போதுதான் உங்களுக்கு வித்யா தத்துவம். அந்த வரையில் ஆன்ம தத்துவம் இருக்கு. ஆன்ம தத்துவம் இருப்பது என்னென்ன வருது, உலகப் பொருள்களை தெரிந்து கொள்ளலாம், சுகதுக்கங்கள் நமக்கு தெரியும், இறைவனுடைய எண்ணம் வராது. துரியம் போகிற பொழுது வித்யா தத்துவம். இந்த 4வது அளவில் தான் ஆன்மாவுக்கு யார் என்கின்ற தன்னுணர்வு. நாம் யார் என்று என்ற பொழுது எங்க இருக்கிறீங்க என்றால் சாக்கிர துரியத்தில் இருக்கீங்க. இந்த உலகப் பொருள் எல்லாம் விட்டு மயங்கி நாம படிச்சுட்டு இருக்கிறோம். படிக்கிற பொழுது ரெக்கார்டாச்சா, சரியா தெரியுதா, இதெல்லாம் இருக்கும். பெருமானே இருக்குமா, நம்ம நினைக்கிறோமா, நினைக்கல. இதுல டிஸ்டர்ப் ஆன உடனே என்னடா பாக்குறோம் இல்லையா. அப்ப இதெல்லாம் நாம இருக்கிறோம். அது எதானாலும் பேசாம இருக்குமா? இல்லை. உலகப் பொருள் அப்படிதான் இருக்கும். ஏதாவது ஒண்ணுனா இப்ப கொரோனா எவ்வளவு பேசிட்டு உட்காந்துக்கிறோம். எதுவா இருந்தானா, கொரோனா இருந்தாலும் எதுவா இருந்தாலும் நினைக்கல இல்லையா. அப்போ சாக்கிர துரியம் வந்தால்தான் நான் என்ற உணர்வு வருகின்றது. அதுக்கப்புறம் பின்னால துரியாதீதம் வருகிற பொழுதுதான் யாதொரு செயற்பாடும் ஆன்மாவுக்கு இல்லை. யாதொரு செயற்பாடும் இல்லைன்னு இருந்தது. எதையோ ஒன்றுதான் அது அனுபவிக்கும். எதையோ ஒன்று அனுபவிக்கும். இறைவனை அனுபவிக்கல. எதையோ ஒன்று சுகமா இருக்கலாம் அல்லது துக்கமா இருக்கலாம். அதைத்தான் அனுபவிக்கும். இது நம்ம அறியாம இந்த ப்ராசஸ் நடந்து கொண்டிருக்கு. இப்போ இது வரிசையா 1 by 1 சொன்னாங்க. உலகப் பொருள் தோன்றி, அதனால வருகிற சுகதுக்கம் தோன்றி, அதுல நான் அல்லவா இதை அனுபவிக்கணும் அல்லவா, எனக்கா வந்தது இந்த துயர் என்று எண்ணுதல், எனக்கு தான் வந்தது இந்த இன்பம் என்று எண்ணுதல், இதனாலே வந்தது என்று எண்ணுதல், எண்ணி கடைசியில் அதே இன்பத்தை இருத்தல் என்று இதெல்லாம் உலகப் பொருள் தான். அதான் ஜாக்கிரம், சொப்பனம், சுழுத்தி, சுத்தம் சொல்லு. இது பூரா மத்திய அவஸ்தை, சுத்த அவஸ்தை கிடையாது. சுத்த அவஸ்தையை தனியா சொல்ல போனாங்க, இங்க சொல்லல. இப்போ அதான் இங்க மாணிக்கவாசகர் சொல்றார், ஆன்மாவிற்கு யான் என்னும் தன்னுணர்வு என்பது வித்யா தத்துவம். இது இன்னது
சாக்கிரம் முதல் துரியம் வரை. அண்மை என்பது சாக்கிர துரியாதீதம் என்று வச்சுக்கணும். அப்போ இங்க என்ன சொல்றா, எவ்விடத்தோம் இல்லையா, எவ்விடத்தோம் என்றால் உன்னை விட்டு நான் இருக்கிறேன். இப்ப நான் சொன்னது உலகப் பொருள்களை சொன்னது. உலகப் பொருள்களை விட்டு நாம் தொலைவா இருக்கிறோம், அண்மையில உலகப் பொருள் அனுபவிக்கிறோம். நீங்க அதை அறிந்து கொண்டிருக்கின்ற வரையில் செய்வைதான். உலகப் பொருள்களை பற்றி நான் காஃபி கையில வச்சுட்டு இருக்கிறேன், காஃபி என்பது கையில வச்சுட்டு இருக்கிறேன், இன்னும் எனக்கு அந்த அனுபவம் வரல. அப்ப சாக்கிரத்திலே துரியம் வரையில் தான் நான் இருக்கிறேன். குடிக்கிற பொருள்தான் நான் துரியாதீதத்துக்கு போறேன், எப்ப அனுபவிக்கிறேன் இல்லையா. அப்ப எனக்கு இதெல்லாம் மறந்துடும், கொஞ்சம் இருங்கன்னு சொல்லி நான் காஃபி குடிப்பேன் இல்லையா. எனவே அது அனுபவம் என்று பார்த்தோம். இப்ப இந்த நானும் என் சிந்தையும் எவ்விடத்தோம் என்பதற்கு பெருமானை விட்டு விலகி இருக்கிறேன் என்பதற்கு புரிவதற்காக நான் இந்த உலகப் பொருள்கள் சொல்லிருக்கோம். அதுக்கு அடுத்த பக்கத்துல பாருங்க, 38ஆம் பக்கம். அதுதான் நான் சொல்லியிருக்கேன். அதுல 16 அடுத்த பாட்டு 16 போயிட்டு இருக்கிறேன். நான் வேற ஒண்ணு விளக்க வேண்டியதா இருந்தது, வேற விட்டுக்கிறேன். சரி, அதனால நானும் என் சிந்தையும் நாயகம் எவ்விடத்தோ என்பது இப்ப நீங்க பார்க்கணும். கேவல நிலையிலிருந்து சகல நிலைக்கு வந்திருக்கிறோம். அது ப்ரமோஷன் தான், உயிருக்கு ப்ரமோஷன் தான், கேவலத்துக்கு சகலத்திற்கு. ஆனால் உண்மையான ப்ரமோஷன் அது இல்லை. சகலத்திற்கு சுத்தத்துக்கு போகணும், அப்பதான் அவனுடைய அனுபவம் வரும். அதான் என்ன சொல்றாருங்க, நானும் என் சிந்தையும் நாயகனுக்கு எவ்விடத்தோம் என்பது சகல சாக்கிரம் என்று சொன்ன அந்த துரியாதீதத்துல இருந்தேன், என்னை ஆண்டு கொண்டதாலே சுத்த துரியாதீதத்துக்கு நான் போயிருக்கிறேன். அதுதான் அவர் சொல்ற. முதல் வரி இருக்கே, அது அந்த மத்தியால அவஸ்தை, சகல சாக்கிரம் சகல துரியாதீதம். அது சாக்கிர துரியாதீதம் சொல்லுவாங்க. ஆனந்தம் தையலும் தாழ்சடைவான் ஆண்டிலனேல் என்று வருது இல்லையா, அது சுத்தாவஸ்தை, சுத்த நிலையை சொல்றது. அதான் வானும் திசைகளும் மாகடலும் ஆயபிரான் எல்லாமாக இருக்கின்ற பெருமான் கலப்பு நிலையில. அப்படிப்பட்ட பிரானுடைய தேன் முந்து சேவடிக்கே என்று ஊதாய் கோத்துப்பி, தேன் பிளித்துகின்ற தேன் அதிகமாக இருக்கின்ற அப்படிப்பட்ட திருவடின்னா திருவருளே வடிவாக இருக்கின்றான் பெருமான். எப்பொழுதுமே நம்மை காப்பதற்காக திருவடியை வைத்துக் கொண்டிருக்கிறான் என்று சொல்றதுனால சேவடிக்கே சென்று ஊதாய் கோத்தும்பி என்று சொல்லியிருக்கிறார் பார்க்கிறோம். அதோட அந்த பகுதி முடிகிறது. 17வது பாட்டு நம்ம பார்க்கணும். நான் எதுவும் ஒரு பெரிய விளக்கம் ஒண்ணு கொடுத்தேன், அது எங்க பார்க்கணும். 17வது. சரி, உள்ளப்படாத திருவுருவை செந்திலுக்கு திருவாசகம் புக் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஆனா நான் பாட்டை படிக்கிறேன், நான் பரவாயில்ல பாருங்க. உள்ளப்படாத திருவுருவை உள்ளுதலும். சரி பரவாயில்ல, அப்ப பரவாயில்ல, ரைட். உள்ளப்படாத திருவுருவை உள்ளுதலும் கள்ளப்படாத களிவந்த வான் கருணை வெள்ளப்பிரான் எம்பிரான் என்னை வேறே ஆட்கொள்ளப்பிரானுக்கே சென்று ஊதாய் கொத்துப்பி அப்படின்றார். நிறைய செய்திகள் சொல்றாரு இங்க, நம்ம அடிக்கடி சொல்றதுதான் அது. உள்ளப்படாத திருவுருவை உள்ளுதலும் என்று வருது. நினைக்க முடியாத ஒன்றை நினைக்கிறேன்ற, நான் நினைக்க முடியலன்னு சொல்லிட்டீங்களே, அப்புறம் நினைக்கிறேன்னு எப்படி சொல்ல முடியும், ஒரு கேள்வி வருது இல்லையா. நினைக்க முடியாத பொருள்னு சொல்லிட்டீங்க, விட்டுற வேண்டியதானே. நினைக்கிறேன் என்றால் என்ன அர்த்தம், அதைத்தான் இப்ப நம்ம அங்க விளக்கி இருக்கிறோம். உள்ளப்படாதது என்றால் நினைத்தல் அர்த்தம். அந்த நோட்ஸ்ல உங்களுக்கு 38ஆம் பக்கம் அது எழுதுகிறேன். நினைக்க வராதது நினைக்க வரும், ரெண்டும் எழுதுகிறேன். உள்ளப்படாதது உள்ளுதலும் என்று சொன்னால் நினைக்க முடியாததை, நினைக்க முடியாதது நமக்கு வராது, நமக்கு வராது. ஆனால் நினைத்தால் வரும், ரெண்டு சொல்ற. நினைத்தால் வராது ஒண்ணு, நினைத்தால் வரும். என்ன என்று விளக்கம் எழுதுகிறேன். தன்முனைப்பு நீங்கி நினைத்தால் வரும், தன்முனைப்பு நீங்காமல் நினைத்தால் வராது. இதுதான் அடிப்படை.
தியானிப்பது, வழிபாட்டு முறையிலே தியானிப்பது. என்ன சொல்லிடுறாங்க நடைமுறையில, தியானம் என்று சொன்னால் எந்த பொருளையும் தியானிக்கலாம்ன்றாங்க. எந்த பொருளும் தியானிக்கலாம் என்ன அர்த்தம்? இப்ப 5 மணிக்கு எனக்கு காஃபி வரணும், நான் அதையே நினைச்சிட்டு வச்சுங்க, அது தியானமா? காஃபியை நான் தியானிக்கிறேன், உடலை தியானிக்கிறேன்னா அது பொருந்தாது. சமயம் சார்ந்த அருள் உருவை தியானித்தல், அதுதான் தியானம் பேர். அது வடமொழி அப்படி தியானம் வச்சிருக்காங்க, நாம் அதை உழுகுதல் வைத்திருக்கோம். யார் ஒருவர் உழுகுவார் அவர் உள்ளத்துள்ளே, அப்பர் பெருமான் பாடுற பொழுது யார் ஒருவர் உழுகுவார், உழுகுதல் நினைத்தான் அர்த்தம். அந்த உழுகுதல் என்பதைத்தான் திருவள்ளுவர் மலர்விசை ஏகினான் என்று சொல்றார். பெருமானுடைய திருவுருவம் அல்லது அவருடைய அருள் திருவடி எங்கே இருக்கிறது என்றால் அடியாருடைய உள்ளத்தில் இருக்குது. அடியாருடைய உள்ளம் என்றால் தியானிக்கிற உள்ளம் தானே, சும்மா இருக்கிற உள்ளத்துல இருக்குது. அதை நினைக்கிற பொழுது, தியானிக்கிற பொழுது பெருமான் தியான உருவாக வருகிறான் என்று சொல்லும். சற்று முன்ன உங்களுக்கு திருவாசகத்தை ஒன்று சொன்னேன், சிரிப்பார் கழிப்பார் தேனிப்பார். அந்த தேனிப்பார் என்பது உள்ளப்படாத திருவுருவை உள்ளுதலும் என்று வருது. அந்த திருவுருவம் என்று சொல்றதுனாலேயே அந்த அருள் திருமையினு வச்சுக்கணும். நம் உள்ளப்படாத திருவுருவம் சொல்றதுனாலேயே அது சாதாரண உருவம் அல்லது அருள் திருமையினி என்று குறிப்பு சொல்றேன். அதை நினைக்கிற பொழுது தன்முனைப்போடு நினைத்தால், அல்லது இப்ப நாம் சொன்ன தத்துவங்கள் கருவிகளோடு எண்ணினால் அது வராது, கிடைக்காது. கருவிகளால் அறிய முடியாதுன்னு அதுக்கு அர்த்தம். மனத்தினால வாய்க்கினால் என்ன, கருவிகளால் அறிய முடியாதுன்னு அர்த்தம். அந்த தன்முனைப்பு நீங்கினால் பெருமான் வருகிறான், அவனுடைய தரிசனம் கிடைக்கும் சொல்றேன். அப்போ தன்முனைப்புடன் தன்முனைப்பு நீங்கி என்று சொல்றது உள்குதல் என்று நான் சொன்னேன், தியானித்தல். அதுதான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். உயர்ந்த பொருளை எண்ணுகிற பொழுதுதான் அதை தியானம் சொல்லணும். சாதாரண பொருளை சொல்றதுக்கு அவன் நினைச்சிட்டு இருக்கிறான், ஆழமா நினைக்கிறான், இல்ல ஆழமா சிந்திக்கிறான், இப்படிதான் சொல்லணும். அதான் அப்படிப்பட்ட பெருமானை எண்ணியதால், அந்த உள்ளுதலால் பெருமானுடைய அருள் வழி என்று எண்ணினால தாய்மானவர் கொஞ்சம் எளிமையாக சொன்னார். அவர் என்ன சொன்னார்? அருளால் எவையும் பார் என்றான், அருளால் எவையும் பார் என்றான். நான் அதை நீக்கிய அறிவால் பார்த்தேன், அறிவால் பார்த்தேன். அறிவால் பார்த்தேன் சொன்னால் கருவிகளால் பார்த்தேன் என்றுதான் அர்த்தம். இந்த நம்முடைய அறிவால் பார்த்தேன் சொல்ற பொழுதே கருவிகள் தான் நமக்கு துணையா இருக்கு அறிவு வர்றதுக்கு. நமக்கு இயற்கையான அறிவு இல்லையே, அந்த அறிவு அறிவிக்கத்தானே வருது. எனவே பொருள்கள் அறிவிக்க வருகிறதானே நான் அறிகிறேன் அர்த்தம் கிடையாது, கருவிகளால் அறிதல். எனவே என்னுடைய அறிவால் பார்த்தேன், ஆனா இருளானது கண்டேன். எல்லாம் இருளா இருக்குது, தெளிவா இல்ல. அதான் இங்க சொல்ற சிவஞானத்தினால் உள்ளுதல் அர்த்தம். சிவஞானத்தால் உள்ளுதல் அருள் வழி நினைத்தல். அப்படி எண்ணினால் கள்ளப்படாத களி தருன்ற, கள்ளப்படாத களி என்று ஒரு பாடுற, கள்ளப்படாத களிவந்த வான்கருணை. இந்த களி என்பது கழிப்புன்னு அர்த்தம், கழிப்பு தான், மகிழ்ச்சி தான். இந்த மகிழ்ச்சியை சொல்ற பொழுது ஒரு போதையோடு சேர்ந்த மகிழ்ச்சி, அதுதான் கழிப்புன்னு அர்த்தம். இந்த தமிழ்ல பொதுவா கள் குடிச்சுட்டு வருகின்ற மயக்கம் இருக்கு, அதுதான் கழிப்புன்னு சொல்லணும். பழைய காலத்துல அப்படிதான் சொல்லியிருந்தாங்க. மகிழ்ச்சி என்பது வேறு, கழிப்பு என்பது வேறுன்னு பொதுவா சொல்லுவாங்க. அப்போ கழிப்பு என்று சொன்னால் இன்னொரு பொருளால் நமக்கு வருகின்ற மகிழ்ச்சி, கள்ளால் வருகின்ற மகிழ்ச்சி கழிப்பு. அதுபோல இங்க ஒரு கழிப்பு வருகின்ற, இது பெருமானுடைய அருளால் வருகின்ற ஒரு மகிழ்ச்சி. கள்ளப்படாத, கள்ளப்படாத என்றால் இதுவரையில் அந்த இன்பம் எனக்கு தெரியல, மறைந்திருந்த அந்த இன்பம். பெருமானுடைய அருள் மறைந்திருந்தது, எனவே மறைந்திருந்த அந்த இன்பம் இப்பொழுது மறையாக வெளிப்படுகிறது. அங்க சொன்னார் பாருங்க, தேனுந்து சேவடினார் பாருங்க முதல் பாட்டுல. தேனுந்து சேவடினா தேன், தேன் மலர்னு சொல்லலாம். தேன் உந்து மலர் அப்படின்னா தேன் வெளிப்படுத்துன்னு அர்த்தம். அதுபோல அங்க சேவடி என்பது இன்பத்தை வெளிப்படுத்துகின்ற திருவருள்
தேன் உந்துதல். அதுபோல எங்கேயும் கள்ளப்படாத கழிந்தார், மறையாத. பொதுவாக தேன் மலர்ல மறைந்திருக்கும், உள்ள இருக்கும். அதை எடுப்பது யார் என்றால் தேனை தான் எடுக்கும். இது அப்படி இல்லை, வெளியிலே தேன் வருகிறது என்று சொன்னால் பக்குவமான ஆன்மாக்களுக்கு எப்படி தேனி வந்து மலர்ற தேன் அருந்துகிறதோ அதுபோல் மறைந்தில்லாத மறையாத ஒரு அருள் வெள்ளம் இவருக்கு வருகின்றது. கள்ளப்படாத களி, வான் கருணை வெள்ளம், பெரிய கருணை, பார்த்து உயர்ந்த தூய்மையான அந்த கருணை வெள்ளம் பிரான். அவன் எம்பிரான். எம்பிரான் என்னை ஆட்கொண்டான் சொல்லாம என்னை வேறே ஆட்கொண்டான். வேறே ஆட்கொண்டான் வருது அங்க எழுதுகிறது. வேறே வேறே என்றால் தனியே ஆட்கொள்ளுதல் என்று அர்த்தம். எல்லாருமாலும் என்னை ஆட்கொள்ளவில்லை, என்னை ஆட்கொண்டது ஒரு புதுமையானது. புதுமை, அதிசயம். அதிசயம் கண்டாமே அற்புதம் கண்டாமே சொல்றோம் இல்லையா, அதே போல புதுமையானது அப்படின்றார். என்ன புதுமை என்று சொன்னால் வேறே என்னை ஆட்கொண்டான் என்றால் என்ன புதுமை? ரெண்டு சொல்றார், ரெண்டு வகையா சொல்றோம். வேறே நான் தான் எழுதிப்பேன். அப்பாவுடைய கருத்து ஒன்று, காசு பிள்ளைகளுடைய கருத்து ஒன்று.
வச்சுக்கிறோம், வைத்துக் கொண்டு இதை வடிவம் நாம சொல்றோம். அதைத்தான் சிவஞான சொல்றார், நுட்பமா சொல்றார். நாம் வைப்பதும் கூட தடத்தம் தான், ஆனால் அவருடைய அருள் அங்க வந்தாதான் அது தடத்தம். அருள் வடிவம் வராது கொடுத்து கேட்கறாங்க. நடராஜ பெருமானை வீட்டுல வச்சுக்கலாமான்னு கேட்கிறாங்க. நாம என்ன சொல்றோம்? நடராஜ பெருமானை வச்சுங்க, பூஜையில வச்சா அது சிவகாமியோட வைக்கணுங்க, அது அருள் திருவேதி. பால் வச்சுக்கணும், அது கலை வடிவம் என்று சொல்றோம் இல்லையா? அது போல அருள் வடிவம் என்று சொன்னால் நாம் வைக்கிற விக்கிரகத்திலே அவன் அருள் பணியும் அது மாயாகாரிய உருக்களேனும் எப்பிரான் வடிவம் ஆயவே அவையும் அருள்மயமா. பெருமானுடைய வடிவமாக சொன்னால் அருளாக வருது இல்லையா? அப்ப அருள் பணி வருகின்ற போது அவன் அருள் மாறிடுவான். அது வேறு விஷயம். நாம் நமக்குரிய வடிவங்களாக வைத்து பல்வேறு வடிவங்கள் வழிபடுறோம் இல்லையா? அது வேறு விஷயம். அவனே எடுக்கிற வடிவம் என்பது வேறு. அதுதான் நான் பின்னால நான் விளக்கமா எழுதியிருப்பேன். நான் அப்புறம் அங்க சொல்றேன் உங்களுக்கு. அதோட இங்க நிறுத்துவோம். அப்ப என்ன தடத்து லட்சணம் என்பது சொரூப லட்சணம் யாரும் அறிய வராதது. தடத்து நிலை என்பது அவருடைய அருள் வடிவம் என்று வைத்துக்கணும். அதாவது இப்போ தடத்து லட்சணம் என்றால் நாம் அறிய வருவது, சொரூபம் என்றால் யாரும் அறிய வராதது அப்படி சொல்லக்கூடாது. தடத்து லட்சணம் என்றால் நாம் அறிய முடியாது, நாம் அறிய முடியாது. நம்முடைய வசதிக்காக வைத்துக் கொள்கிற தடத்த வடிவம் என்பது வேறு, அவன் வருகின்ற தடத்த வடிவம் என்பது வேறு. அதுவும் நமக்கு அறிய முடியாது. ஆனால் அருளாளர்களுக்கு எல்லாம் அந்த நேரத்திலே அந்த வடிவத்தை காட்டிவிட்டு மறைஞ்சிடலாம். அதுதான் அதெல்லாம் நீங்க பார்க்கணும். தோடுடைய சபைகள் பாடுற பொழுது ஞான சம்பந்தருக்கு அந்த காட்சி தெரிகிறது, சிவாலயத்துக்கு தெரியல, பார்க்கணும். அதே மாதிரி திருவாய்ப்பூர்ல அப்பர் பெருமானுக்கு தெரியல காட்சி, ஞான சம்பந்தருக்கு தெரிகிறது. பின்னால் அப்பருக்கு பின்னால காட்டுறாரு பாக்குறோம் இல்லையா? அது போல நம்ம வைத்துக்கணும். சரி, அதெல்லாம் வாங்க பின்னால விளக்கும். அதை என்னை வேறே ஆட்கொண்ட பிரான் என்பது என்னை தனியாக தானே வந்து ஆட்கொண்டான் என்பது ஒன்று, தொகையடியாராக மொத்தமாக போன அடியார்கள் என்பது வேறு, என்னை வேறு முறையில் ஆட்கொண்டான் என்ற முறை வேறு என்று இரண்டாவது சொல்றார். அதான் என்னை வேறே ஆட்கொண்டான் என்று சொல்றது. அங்க இந்த பாட்டுல சொல்லியிருக்கேன், வெள்ளப்பிரான் எம்பிரான் என்னை வேறே ஆட்கொள்ளப்பிரான் இல்லையா? என்னை வேறே ஆட்கொள் அப்பிரான் என்று பிரிக்கணும். நான் பேசி காமிச்சிருக்கேன். என்னை ஆட்கொள் அப்பிரான் என்று பிரிக்கணும். அந்த பிரானுக்கே என்னை ஆண்டு கொண்டான் அல்லவா? இப்படிப்பட்ட அந்த பிரான், அப்படிப்பட்ட பிரானாக இருக்கின்றவன் அவன் எப்படிப்பட்டவன்? கள்ளப்படாத களிவந்த வாழ்கிறவனை வெள்ளப்பிரான், அவன் எம்பிரான், என்னை ஆட்கொள்ள பிரான். நான் சொல்றேன், கருணை வெள்ளமாக இருக்கின்ற பிரானாக இருக்கிறார், என்னை வேறு வகையாக ஆட்கொண்டிருக்கிறான், என்னை ஆளாக கொண்டிருக்கின்ற பெருமான் என்று ஆட்கொள் அப்பிரான் அப்படி கொண்டிருக்கின்ற அந்த பிரானுக்கே சென்று ஊதாய் கொண்டு. அப்ப உள்ளப்படாத திருவுருவை உள்ளுதலும் என்பது ரூப லட்சணமாக இருந்து கொண்டு பின்னாலே தடத்த லட்சணமாக வருது உள்ளுதலும். கள்ளப்படாத கழிவந்த வான்கிறனை வெள்ளப்பிரான் என்னை வேறே ஆட்கொள் அப்பிரானுக்கே சென்று ஊதாய் கொத்தும்பி என்று சொல்ற. அங்க உங்களுக்கு ஒண்ணு எழுதிக்கிறேன். இங்கேதான் அந்த விஷயம் இங்கதான் எழுதிக்கிறேன். நான் 40 பக்கம் நினைச்சேன்.
அதை சொல்றார். அப்ப ஆகமங்களை உணர்த்துவதற்காக வந்த வடிவம். அவர் அருசமயங்களை, அந்த அறுவகை சமயத்தோர்க்கும் அவ்வொரு பொருளா என்ற சிவஞான சித்தியார் என்னென்ன சமயங்கள் இருக்கிறதோ அந்த பொருளாக இருக்கிறார் பெருமான் என்றார். நம்முடைய கொள்கை என்ன? நீ பௌத்தம்னா சொல்லிக்கோ, சமணம்னா சொல்லிக்கோ, அருகதேவன்னா யார்? நம்மால் தான். புத்தம்னா யார்? நம்மால் தான். அந்த புத்தனுக்கு அந்த வடிவத்தோடு வருகிறான் என்றுதான் நாம சொல்றோம். எனவே அப்படி வருகின்ற வடிவம் என்பது வேறு, அவரவர் சமயத்துக்கு ஏற்றால் போல வடிவம் என்பது வேறு. அறுவகை சமயத்தோர்க்கும் அப்படி வருகிறார். யோகங்கள், யோக நிலையிலே அருவுருவாக இருக்கிறார் பெருமான். அருவமாக இருக்கிறார். கிரீனா அருவுருவம். யோகத்திலே அருவமாக இருக்கிறார் என்றார். அருவப்பொருளாக அந்த யோகிகளுக்கு அவர் வடிவெடுத்து வருகிறார். அப்புறம் உணர்வு என்கின்ற உயிருக்கு உயிராக பெருமான் மறைந்திருக்கிறார் என்று இப்படி பல வகையாக அவர் இருக்கிறார் இல்லையா? இதெல்லாம் நமக்கு நடத்த லட்சணம். ஆகமங்கள் சொன்ன பொழுதும் அந்தந்த சமயாதீத பொருளாக சமயங்களுக்கு தலைவனாக வருகின்ற பொழுதும் யோகியாக இருந்து நமக்கெல்லாம் அந்த யோகத்தை உணர்த்துகின்றவனாக இருந்த அருவப் பொருளாக இருக்கிற போதும் உயிருக்கு உயிராக கலந்திருக்கிற பொழுதெல்லாம் என்றால் அதையெல்லாம் நடத்த லட்சணம். அப்புறம் அது எப்படி? பாகத்து அருள் வடிவும் தானுமாய் ஆட்டிலனே. நம்மை ஆளுவதற்கு வருகிறவர்கள் எப்படி வருகிறார்? அம்மையப்பராக வருகிறார். நம்மை ஆளுகிற பொழுது அந்த ஒரே வடிவம் தான், அம்மையப்பராக வருகிறார். நானும் தன் தையலுமாக வருகிறார் என்ற சொல்லையா, சிவம் சக்தியாக வருகிறார். இப்படி வரவில்லை என்றால் அந்த பெருவடிவை யார் அறிவார்? பேசு. அவனுடைய அவன் எப்படி இருக்கா தெரியாது. சொரூப லட்சணம் பெருவடிவம் எப்படி இருக்கும் என்று நமக்கு தெரியாது அல்லவா? யார் அறிவார் கேட்டார். சொன்னவர் பெருவடிவம் எப்படி இருக்கும், சொரூபம் எப்படி இருக்கும் தெரியாது அல்லவா? இப்பதான் பார்க்கணும். அவனே எடுத்து இருக்கின்ற அருள் வடிவத்தை தான் நாம பார்க்க முடியும். ஆனால் நாம் எங்கே ஒரு தொடர்பு வருவான். ஆனால் அவருடைய சொரூப லட்சணம் தெரியாது. அதான் பெருவடிவம். அதான் எழுதுகிறேன். அருள் வடிவம் என்பதற்கு அருள் திருமேனி, அது சடத்த லட்சணம். பெருவடிவம் எல்லைப்படாத சொரூபம், எல்லைப்படாத சொரூபமா இருக்கு. சரிப்பா, அதான் அருள் வடிவம் என்பது அருள் திருமேனி, அது தடத்தம். பெருவடிவம் எல்லைப்படாத சொரூபம். அதுதான் ஆகமம், சமயம், சமய முடிவான யோகம், இவற்றின் மூலம் அறியத்தக்க ஞானம், விவேக ஞானம், உணர்வு, உயிரின் உணர்வாகிய ஞானம், இதையெல்லாம் நம்மால் அறிய முடியாத ஒன்று. இதையெல்லாம் அறிவிப்பதற்காக வருகின்ற வடிவம் என்பது வேறு, அவன் சொரூபம் என்பது வேறு என்று அதைத்தான் சொல்றார். அப்போ உள்ளப்படாத திருவுருவை உழுதலும் கள்ளப்படாத கழிவந்த வான்கருணை வெள்ளப்பிரான் எம்பிரான் என்னை வேறே ஆட்கொள்ளப்பிரானுக்கே சென்றுவதாய் அடுத்த பாடல். பொய்யாய செல்வத்தை புக்கு அழுத்தி நாள்தோறும் மெய்யாக்கருதி கிடந்தேனை ஆட்கொண்ட ஐயா என் ஆறுயிரே அம்பலவா என்று அவன் தன் செய்யார் மலரடிக்கே சென்றுவதாய் அந்த தேனையை என்ன சொல்றார்? அரசவட்டே, நீ போய் பெருமானை சொல்ற போது எப்படி சொல்லணும்?
மற்ற எல்லாருக்கும் கொஞ்சம் போய் தான் வந்தது இல்லையா? கல்யாண வயசுல வந்துதான் நமக்கு சுந்தரருக்கு அந்த பக்குவம் வந்தது. மாணிக்கவாசகர் அமைச்சராக போய் எல்லாம் தான் அவர் வந்தது இல்லையா? எனவே அது என்ன உலக வாழ்க்கை அவர் எதிர்ப்பதை அமைச்சராக இருக்கிறோம் என்று தன்னை அறியாமல் ஒரு கர்ப்பம் அவருக்கு ரகசிய கர்ப்பம் வந்திருக்கு இல்லையா? அதை என்றார் எவ்வளவு பெரிய தப்பு நான் பண்ணிட்டேன். பொய்யாய செல்வம் பதவியா இருந்தாலும் சரி, அமைச்சர் பதவியாக வருகிற செல்வமா இருந்தாலும் சரி, அதிலே புக்கு அழுந்தினேன்ற அந்த அனுபவத்திலே நான் இருந்தேன்ற அழுந்தினேன் அனுபவத்திலே இருந்த நான் அந்த பற்றற்ற நிலை எனக்கு அப்ப வரலன்ற பொய்யாய செல்வத்து புக்கு அழுந்தி உங்களுக்கு அதை எழுதிருக்கிறேன். பொய்யாய செல்வம் ரெண்டு வகை. ஒன்று அமைச்சர் பதவி, பெருஞ்செல்வம் என்பதனாலே அதனால் வந்த அமைச்சராக வந்ததான பெரிய செல்வம் அவருக்கு. அதனால் அடிகளார் பெருஞ்செல்வம் உடையவராக இருந்தார் என்று தெரிகிறது. அடிப்படையா சேக்கிழார் நாவுக்கரசர் கூட அதை சொல்றார். நாவுக்கரசர் கூட வசதியா வேளாண்மை துறை இருந்தாலும் கூட அவரும் கொஞ்சம் நிறைய செல்வம் உடையவராக இருந்தாலும் தெரியும். அதனால்தான் தன்னுடைய அப்பாவும் அம்மாவும் காலமான உடனே அந்த செல்வத்தை எல்லாம் எடுத்து அரைச்சாலைகள் அமைத்தார், தண்ணீர் பற்ற வைத்தார், எல்லோருக்கும் மாறி கொடுத்தார் அந்த செல்வத்தை. அப்ப நிறைந்த செல்வம் உடையவராக இருந்து இனிமேற்பட்டு இதெல்லாம் வச்சுட்டு என்ன பண்றது வெறுப்பும் எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துட்டாரு பார்க்கணும். அது போல இங்கே மாணிக்க வாசகரும் அமைச்சராக இருந்திருக்காரு தெரியும். அதே போல சுந்தர பெருமானும் அவர் ராஜாவாக இருந்தார், சிற்றரசாக இருக்கிறார். நல்ல செல்வத்தில் அவர் இருந்திருக்கான்னு பார்க்கணும். எல்லாம் நம்ம ஆளுக்கு போறா நல்ல செல்வத்தில் இருந்தவங்க தான், அவர் சாதாரண ஆட்கள் இல்லை, எல்லாவற்றையும் விட்டுட்டு வந்தவங்க தான். அதனால ஏதோ வாழ்வதற்கு வசதி இல்லாமல் இப்ப ஞான சம்பந்தம் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது இல்லையா? அவருக்கு காவட்டிய குளத்தில் இருந்தவர் பார்க்கிறோம். பெரிய வேலையெல்லாம் செய்யற ஒரு தலைமை வழியில அப்பா இருந்தான்னு பார்க்கணும். எல்லாம் நல்ல நிலைதான் இருந்திருக்கிறாங்க என்று பார்க்கிறோம். அப்படி இருந்தும் கூட அவற்றை எல்லாம் விட்டு வந்திருக்கிறார்கள் என்பதுதான் நாம் எண்ண வேண்டியது. அதுல மாணிக்க வாசகருக்கு மிக முக்கியமா சொல்ல வேண்டியது, அமைச்சர் பதவியை துறந்து வருகிறார் அல்லவா? சேக்கிழார் கூட அமைச்சராக இருந்தவர் தானே. அமைச்சராக இருந்து பெரியவரான எழுதிய பின்னால் மீட்டு வந்த பதவிக்கு வேண்டாம் என்று போகலது. வேண்டாம் அந்த அமைச்சர் பதவின்னு விலகிறார். அதே போல மாணிக்க வாசகர் அரசியல் அமைச்சராக இருந்தார், ஆட்கொண்ட பின்னால் அமைச்சர் பதவி விடுகிறார் பார்க்கும். நிறைய அந்த பற்று என்பது ஒரு குறிப்பிட்ட காலம் வரையில் அவனுக்கு இருந்துதான் நீங்கி இருக்கிறது என்று பார்க்கும். அதான் சொல்றார், அமைச்சராக இருந்த போது கிடைத்த வரிசைகள்ன்ற எவ்வளவு பதவியில எவ்வளவு பல்லக்கு கிடைச்சிருக்கும், குதிரை எல்லாம் கிடைச்சிருக்கு இல்லையா? அவருக்கு எல்லாவற்றையும் வைத்துக் கொண்டுதான் வாழ்ந்திருக்கிறார் அமைச்சர். அதை எல்லாம் விட்டுட்டாங்க. பொய்யாய செல்வத்தை புக்கு அழுந்தி நாள்தோறும் மெய்யாக்கிறது நபர். நாள்தோறும் அந்த மெய்யா இருக்கிறது என்ற ஒரு நாளாவது நான் நினைச்சனா என்றால் இல்லை இல்லை, ஒரு நாளும் நான் நினைக்கல. பொய்யா என்ன அப்பதான் மெய் பொய் என்பது அதுதான். நான் ஒண்ணு சொல்லியிருக்கோம் உங்களுக்கு, மெய் என்பது நிலையான பொருள், பொய் என்பது நிலையில்லாத பொருள். அப்ப நிலையில்லாத பொருளை எல்லாம் நான் நிறையாக எண்ணினேன், நிலையான பொருளுக்கு நான் போகவில்லை என்று சொல்றேன். அடிப்படையாக ஐயா ஆறுயிரே அம்பலவா, அதான் தோத்திர முறை. நமக்கு தோத்திரங்களை சொல்லுகிற பொழுது இப்படி பெருமானை விழித்து சொல்ல வேண்டும், விளையாக சொல்ல வேண்டும், கூப்பிடுறது, அவரை ஆவாகனம் செய்து அவருக்கு நேரடியாக அவரை கூப்பிட்டு பேசுவது போல ஐயா ஆறுயிரே அம்பலவா என்று நீ சொல்ல வேண்டும் என்று அவன் தன் செய்யார் மலரடிக்கு சென்று ஊதாய், சிவந்த மலருக்கு செல்வாய் என்று சொல்றார். 39ஆம் பக்கத்துல எழுதியிருக்கிறேன். இப்பாடல் பெருமான் ஆட்கொள்வதற்கு முன்பு இருந்த நிலையை சொல்லியிருக்கிறார். இதுல அமைச்சர் பதவியா இருந்ததுனால பெருமான் திருப்பெருந்துறை ஆட்கொள்வதற்கு முன்னால நான் எப்படி இருந்தேன் என்ற அந்த செய்தியை சொல்லுகிறார் என்று பார்க்கிறோம். அப்பாவுடைய ஒரு குறிப்பில் ஐயா ஆறுயிரே அம்பலவா என்பதால் தலைவி கூற்று, ஒரு தலைவி சொல்வது போல வைத்துக் கொள்ளணும் என்று அவர் சொல்றார். இது இங்க நமக்கு பெருமானுக்கு பொருத்தமா இருக்கு. ஐயா என்பதும் ஆறுயிரே என்பதும் அம்பலவா என்பதும் பொருத்தமா இருப்பதை பார்க்கிறோம். ஐயா ஆறுயிரே அம்பலவா. சரி, அதோட அந்த பாட்டு முடியுது. அடுத்த பாடல் 18ஆவது பாடல் நமக்கு ரொம்ப பழக்கமான பாடல். இந்த பாடல் அடிக்கடி நாம் சொல்லுகின்ற பாடல். இந்த பாடல் தோலும்
துகிலும் குழையும் சுருள்தோடும் பால் வெள்ளை நீரும் பசுஞ்சாந்தும் பைங்கிளியும் பாட்டு எப்படி இருக்கு? பைங்கிளியும் அப்புறம் பைங்கிளியும் சூலமும் சூலமும் பைங்கிளியும் சூலமும் பைங்கிளியும் சரி சூலமும் பொக்க வளையும் உடை தொன்மை கோலமே நோக்கி குளிர்ந்துவதாய் பொன்னுண்டி. இது நமக்கு தெரிந்த பாடல். தெரிந்த பாடலா இருந்தாலும் ஒரு விஷயம் அங்க சொல்லிடணும். பால் வெள்ளை நீரும் வருது இல்லையா? அதனால பெருமானுடைய வடிவத்தை சொல்ற பொழுது சிவந்த மேனியன் என்று சொல்ற வழக்கம் உண்டு, வெண்மையானவன் சொல்ற வழக்கம் உண்டு. ரெண்டும் சொல்ற வழக்கம் உண்டு. வெண்மையானவன் என்று சொன்னால் முழுமையாக நீர் பூசி இருக்கிறான் என்ற அதை சொல்றது. சிவந்தவன் என்பது அவருடைய இயல்பான சிறுமேனி என்று சொல்றது. அதனால அப்பர் பெருமான் பாடுற பொழுது சிவன் எனும் நாமம் தனக்கே உடைய செம்மேனி அம்மான் அப்படின்ற செம்மேனி தான் அவனுக்குன்ற அந்த செம்மேனியிலே வெந்நீர் பூசி இருக்கிறான் என்று பார்க்கணும். ஆனா அங்க எடுக்கிறார். முதல்ல சொன்னது செய்யார் மலரடிக்கன்னு சொன்னார். சிவந்த பாதம்னு சொன்னார் இல்லையா? அங்க முதல் பாட்டுல சிவந்த பாதம் உடையவன் என்று சொன்னால் சிவந்த மேனி உடையவன் அர்த்தம். அவனுடைய வடிவம் என்ன? தொன்மை கோலம் என்றது ஒரு வார்த்தை மிக முக்கியம். இதுல இந்த பாட்டுல நம்ம ஏற்கனவே விளக்கிறது தான். அதெல்லாம் பெருமானுக்கு இருக்கிற வடிவம் என்பதிலே அம்மையப்பராக இருக்கின்ற வடிவம் தொன்மை கோலம்ன்றார். இவர் திருவாசகம் 4ஆம் நூற்றாண்டு. அதுக்கு முன்ன நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன், புறநானூற்று கடவுள் வாழ்க்கை ஆண் பெண் உருவமாக வருகின்றதை பாடுறார். உமையொரு அச்சராஜ பாடுறார். பெண் உருத்திரன் ஆகின்று அவ்வுரு தன்னுள் அடக்கி கரக்கினும் கரக்கும். ரெண்டும் முக்கியமான வரி. உலகத்தை படைக்கிற பொழுது அவருடைய சக்தி வெளிப்படுகிறது. சக்தியாக வந்து பெண்ணுரு உருத்திரனாக வருகிறான். எல்லாவற்றையும் முடித்து அவள் சிவமாக இருக்கிற பொழுது அந்த உருவத்தை அடக்கிக் கொள்கிறான், தன்னுள்ளே அடக்கிக் கொள்கிறான் என்று வருது. அப்ப தன்னுள் அடக்கிக் கொள்ளுகின்ற பாதம் என்பது சிவம் என்றும், பெண்ணுரு உருத்திரன் என்று சொன்னால் சிவசக்தி என்றும் நாம சொல்லணும். ரெண்டா இருக்கு. இங்க சொல்றது அந்த சிவசக்தி தான் சொல்றாரு. சிவசக்தியாக சேர்ந்து சொல்றாரு, உண்மை கோலம்ன்றார். அதனால பல இடங்கள்ல ஆணும் பெண்ணுமாக இருக்கிற பாகத்தை தான் முதல்ல சொல்றாங்கன்னு நினைக்கிறோம். சொல்லணும். புறநானூற்று கடவுள் வாழ்த்து, திருவாசகம் இந்த பாட்டு, திருமந்திரத்துல முதல் பாட்டு நல்ல மாதுக்கூறு நாதன் என்று சொன்னோம் இல்லையா? நல்ல மாதுக்கூறு நாதன் சொல்றார். அது தோடுடைய செவியன் என்ற 7ஆம் நூற்றாண்டுல பாடுவது. பெண்ணை அப்புறம் பித்தாபிரேசியுடைய பாட்டு வைத்தாய் பெண்ணை தென்பால் விட்டு வந்து எல்லாம் நம்ம பெண்ணை நின்றாங்க. அந்த பித்தா பிரைசூடி என்ற பாட்டுல அங்க வரல, பின்னால வருதுன்னு நினைக்கிறேன். பித்தா பிரைசூடி என்று சொல்றத என் மனத்திலே வைத்தாய் என்றுதான் அவர் பாடுறார். அதை அங்க சொல்ற பொழுது ஏற்றாயின்னு அப்புறமான ஏற்றாயின்னு பாடுறார். இவெல்லாம் வந்து பழைய கோலங்கள், அவருடைய அடையாளங்களையும் பழைய கோலங்களையும் சொல்லுதல் நமக்கு அந்த முதல் திருமறையில முதல் பாட்டிலே வந்துடும். அதுபோல இங்க தோலும் துகிலும் குழையும் சுருள்தோடும் ஒண்ணுன்னா எடுக்கணும். தோல் என்பது ஆண்பாகம், குழை என்பது ஆண்பாகம், பால் வெள்ளை நீரு என்பது ஆண்பாகம், சூலம் என்பது ஆண்பாகம். அப்படி ஒண்ணு விட்டு விட்டு பாகம். தோல், குழை, பால் வெள்ளை நீரு, சூலம். அதுக்கு நேராக பெண்ணாக வருகின்ற பொழுது துகில், சுருள் தோடு, பசுஞ்சாந்து பைங்கிளியும் பக்க வளையும். இது பெண்ணுருக்கு வச்சுக்கணும் அடிப்படையா. தோல் என்பது புலித்தோல், நமக்கு தெரியும், புலித்தோல் ஆடை. ஆனா அதுக்கு நேராக மென்மையான துகில். புலித்தோல் எங்க இருக்குது? அது மென்மையான துகில். நெல்ல ஆடை அடிச்சிருக்காங்க, அந்தம்மா அடிச்சிருக்காங்க. அப்போ ஆண் உருவம் என்பது வலிமைக்காக, பெண் உருவம் என்பது மென்மைக்காக. அப்படி வச்சுக்கணும். வேக வடிவம் இருக்குதுன்னு சொல்றோம் இல்லையா? அந்த மாதிரி தோல் என்பது என்ன? புலித்தோல். இந்த தாரகாவன் இவர்கள் மந்திரத்தினால் புலியைத்தான் உரிச்சிட்டார், கோலா உரிச்சு கட்டினார். எனவே அது வன்மையை காட்டுறது, வீரட்டத்தை காட்டுறது புலி. அதே போல குழை என்பது ஆண்
வலம்பாகம் ஆணுக்குரியது குழை. சங்கு சங்கவெண் குழை காதுடையானை சுந்தர பெருமான் பாடுறார். சங்கவெண் குழை காதுடையானை என்றார் குழை. அதே போல பால் வெள்ளை நீர், வெந்நீர் அறிந்து கொண்டிருக்கிறார் பெருமான். அந்த மாக்கு சந்தனம், பசும் சாந்தி என்பது சந்தனம். எனக்கு கூட உங்களுக்கு சொன்னோம், விபூதி என்பது ஞானத்தை குறிப்பது, குங்குமம் என்பது போகத்தை குறிப்பதுன்னு சொன்னோம். அதேதான் இங்கேயும் சாந்தி என்றால் சந்தனம் போகத்தை குறிப்பது, நமக்கு குளிர்ச்சிக்கும் போகத்தை குறிப்பது சந்தனம். பால் வெள்ளை நீர் என்பது ஞானத்தை குறிப்பது. பால் வெள்ளை நீரும் பசுஞ்சாந்தும் பைங்கிளின்னு ஒரு வார்த்தை சொல்றாரு. பிறகு மீனாட்சி அம்மை கிளி வச்சுட்டு இருப்பாங்க, பார்க்க தெரியும். நம்ம இதுல உமையம்மை கிளியை வைத்துக் கொண்டிருப்பார், கையில வச்சுட்டு இருப்பாங்க. அது பெண்ணுக்குரிய அடையாளமாக சொல்றது. இதே பைங்கிளி என்பது பைங்கிளி. சூலம் என்பது வீரட்டத்திற்காக உரிய சூலம். தொக்க வளை, வளைன்னு சொல்ற பொழுது தொக்க வளைன்றார். தொகுதியாக இருக்கின்ற வளை என்று சொன்னால் ஒரு வளையல் கிடையாது, நிறைய வளையல் அடைந்து கொண்டிருது. மங்கள பெண்களுக்கு நிறைய வளையல் அறிவார்கள் பார்க்கும். அதுதான் அதெல்லாம் வளை காப்புன்றான். அந்த வளை என்பது காப்பாக இருப்பது நமக்கெல்லாம், பெண்களுக்கெல்லாம். தொக்க வளையும் குடை தொன்மை கோலம் என்று ரொம்ப அழகாக அந்த பாட்டை அவர் பாடியிருக்கிறார். தோலும் துகிலும் குழையும் சுருள் தோடும். தோடு என்பது பனந்தோடுன்னு அர்த்தம். சுருள் தோடு என்றால் பனந்தோடு, பனை ஓலை. பழைய காலத்துல பனை ஓலையில் தான் காது அடி முதல்ல. இன்றைக்கு நீங்க பார்த்தீங்கன்னா ஆடிப்பெருக்கு வருகிற பொழுது, ஆடிப்பெருக்கு வர்ற பொழுது காதலி கருமணி காது ஓலை. காது ஓலை என்பது பனை ஓலையை வச்சிருப்பாங்க. அதை அப்படியே சுருக்கிட்டு கருமணி என்று சொன்னால் வளையல், கருப்பா ஒரு வளையல் போட்டிருப்பாங்க. அதை வச்சுதான் அப்படியே ஆடிப்பெருக்கில் விடுவாங்க. அந்த தோடு என்பது பணத்தோடு. அது பெண்கள் காதுக்கு அணிவதற்காக முதல்ல காது குத்திட்டு அந்த பணத்தோடு போட்டு வைப்பாங்க, அப்படியே அந்த இருக்கிறதுக்காக. அதை சொல்லாருங்க. சுருள் தோடு என்பது பணத்தோடு. மங்கள பொருள்கள்ல அந்த பனை மிக முக்கியமாக சொல்வாங்க. தென்னை பனை போன்றவை எல்லாம் நமக்கு முக்கியம். அதான் தென்னம்பாலை என்றெல்லாம் வைப்பாங்க நமக்கு. அதான் நம்ம போலும் துயிலும் பார்த்துட்டு இருக்கோம். அந்த 18வது பாட்டு, போலும் துயிலும் குழையும் சுருள்தோடும் பால் வெள்ளை நீரும் பசுஞ்சாந்தும் பைங்கிளியும் கூலமும் தொக்க வளையும் உடை தொன்மை கோலமும் என்று சொல்றார். இப்ப அதுக்கு ஒரு அந்த 39ஆம் பக்கத்துல உங்களுக்கு விளக்கம் ஒண்ணு கொடுத்திருப்போம். அது கொஞ்சம் பாருங்க. வலப்பாகம் இடப்பாகம் என்று கொடுத்திருப்போம். அதை இதெல்லாம் தொக்க வளை, தோல், குழை, திருநீர், சூலம், வலப்பாகம், துகில், தோடு, சாந்து, சந்தனம், கிளி, வளை, இதெல்லாம் பெண்ணுக்குள்ள இடப்பாகமா இருக்குது. இது இயற்கை வடிவமாதலால் தொன்மை கோலம் என்றார். அப்பாவுடைய உரையில இதுதான் இயற்கை வடிவம் என்று அவங்க எழுதுறாங்க. அதான் மாணிக்கவாசகர் சொல்ற பொழுது ஏகப்பத்து இயல்பாய் இருந்தும் இல்லையா? இந்த இயல்பு என்பது அதுதான் இயற்கை வடிவம். பெருமான் நமக்காக இருக்கின்றது இயற்கை வடிவமாக இருக்கிறான்னு சொன்னா அதை ஏன் இப்படி சொல்றோம் என்றால், சாஸ்திர தத்துவமாக பார்க்கிற பொழுதும் இது பொருந்துகிறது, உலகிலுக்கு அது பொருந்துகிறது. அதாவது உலக இயக்கம் என்று சொன்னால் அது ஆண் பெண் என்ற 2 பிரிவு தான். இதெல்லாம் இயக்காது, நமக்கு தெரியும். எல்லாரும் தான். எனவே உலக இயக்கம் என்று வருகிற பொழுது அவன் ஆண் பெண்ணாக இருக்கிறான் என்று பார்க்கிறோம். அல்லது பொருளாக சக்தியாக இருக்கின்றான் என்று பார்க்கிறோம். இந்த அடிப்படை தத்துவமா பார்த்தோம். அப்ப அதுதான் இயற்கை. தனியாக ஆணாக இருப்பதோ தனியாக பெண்ணாக இருப்பதோ முடியாதுன்னு அர்த்தம். அப்ப நம்முடைய இயல்பு வாழ்க்கை என்ன? ஆணும் பெண்ணும் கூடி வாழ்கின்ற வாழ்க்கை. பெண் இல்லாமல் ஆண் தனியா இருந்ததோ ஆண் இல்லாமல் பெண் இருந்ததோ இயல்பா கிடையாது. அந்த இயல்பு இல்லை. அந்த இயல்பு அற்ற ஒரு நிலையைத்தான் அந்த பௌத்தம் சமணம் வற்புறுத்தியது. துறவு நிலைதான் வற்புறுத்தினான். நம்ம கூட துறவு சொல்றோம், உங்களுக்கு வாழ்க்கையில எல்லாம் கலந்துட்டு அப்புறம் பற்று நீங்கினா பரவாயில்லன்றோம், அல்லது இருந்து கொண்டே பற்று இருக்கின்றோம். அவங்க அது கூடவே கூடாட்டாங்க. பற்று துறவுதான்
உலகியலா இருந்தாலும் சரி, அருளியல் தத்துவ நிலையாக இருந்தாலும் சரி, அருளாக இருந்தாலும் சரி, ஆண் பெண்ணாக இருப்பது என்பது உண்மை. அதான் இயல்புனா இயற்கை வடிவம் என்று அதை சொன்னாங்க. ஏகம்பத்து இயல்பாக இருந்தும் என்று அதை சொன்னது. அதான் அதுக்கப்புறம் இங்க எழுதியிருக்கிற முதற் பொருள் என்று சொன்னால் அது சிவம் சக்தியாக உள்ள கோலம். நீங்க பொருள் ஒன்றுதான், ஆனால் தன்மை வேறு. தன்மை இரண்டு தன்மை. அதைத்தான் நாம தாதான்மிய சக்தின்னு சொல்றோம். பொருள் ஒன்றுதான், ஆனால் அது இரண்டு தன்மையாக இருக்கிறது. என்ன தன்மை என்றால், ஒன்று இயக்குகின்ற தன்மை, இன்னொன்று இயங்குகின்ற தன்மை. ஒன்று இயக்குகிறது, ஒன்று இயங்குகிறது. அதுதான் இப்ப அவங்க ஆங்கிலத்தில் கூட கைனடிக் எனர்ஜின்னு ஒன்று சொல்றாங்க இல்லையா, அந்த மாதிரி இயக்குவது இயங்குவது என்று பார்க்கிறோம். இப்ப நமக்கே கூட உயிர் என்பது இயக்குகின்ற சக்தி, உடம்பு என்பது இயங்குகிற சக்தி. அது உள்ளே இயங்கலாம், வெளியே இயங்கலாம். கைகால்னா வெளியே இருக்கிற புறக்கருவி, உள்ளே இருப்பது என்பது அகக்கருவி. எல்லாம் இயங்குது பார்க்கிறோம். அதான் முதற் பொருள் ஒன்றுதான், தன்மைகள் வேறு. அதை நீங்க இரண்டு பொருளா சொல்லிட்டா தப்பு. சக்தி ஒரு பொருள், சிவம் ஒரு பொருள் என்று சொன்னால் தப்பு. அது நம்ம சைவ சித்தாந்தத்துக்கு பொருந்தாது. சிவம் என்று சொன்னாலே அது சக்தி அடங்கி இருக்குது. உங்களுக்கு நான் அங்க சிங்கப்பூர் சொன்ன ஞாபகம் எனக்கு. இந்த சக்தி வழிபாடு உள்ள சாக்தம் இருக்கு இல்லையா, சாக்தம். அவங்க என்ன பண்ணுவாங்க, சக்தி பூஜை தான் பண்ணுவாங்க. அதுக்கு சக்தி பூஜை பண்ணிட்டு அவங்க என்ன முக்கியமா சொல்றாங்க, நாம் சாக்தர்கள் என்பது தெரியக்கூடாதுன்றாங்க, வெளியில தெரியக்கூடாதுன்றாங்க. ரகசியமா பூஜை எல்லாம் ராத்திரி தான் பண்ணுவாங்க. ராத்திரில தூங்குற போய் பண்ணுவோம். சொல்ல போனா சில பேர் சுடுகாட்டு போய் பண்ணுவாங்க. சில பேர் சக்தி உபாசகர்கள் இருப்பாங்க. சொல்றாங்க, ஒரு வார்த்தை சொல்றாங்க, சாக்தம். இந்த வாமம் மார்க்கத்துல அவங்க என்ன சொல்றாங்க, நாங்க சக்தி வழிபாடா இருந்தாலும் சிவபூஜை தான் பண்றோம்மா. கேட்டா என்னன்னா, சக்திக்குள்ளதானே அடங்கி இருக்கு சிவம். எனவே நாங்க சிவபூஜை பண்றோம். நீங்க சிவபூஜை பண்ணீங்கன்னா சக்தி பூஜை பண்ணல, சக்தி பூஜை பண்ணீங்கன்னா சிவபூஜையில் அடங்கிடுது என்று அவங்க கொள்கை. இது என்ன அர்த்தம் புரியல. அதாவது ஒரு வீட்டுக்கு திருமண அழைப்பு கொடுக்க போறோம். திருமண அழைப்பு கொடுக்கும் பொழுது வீட்டுக்கு தலைவர் யார், அவர் தானே கொடுக்குறோம், அவர் பேர் தான் கொடுக்குறோம். தலைவருக்கு திருமதி மிஸ்டர் போட்டு கொடுக்குறோம். என்ன அர்த்தம், தலைவருக்கு சொன்னா போதும், அதுக்குள்ள அடக்கம்னு அர்த்தம். தலைவருக்கு உள்ள அடக்கம்னு அர்த்தம். இல்லைங்க தலைவி கொடுத்துருக்கானே அதில் அடக்கணும் அப்படி சொன்னா என்னங்க இப்படி சொல்லுங்களேன். அவன் உண்மையிலே அப்படி இருந்தாலும் கூட வெளியில நாம அவன் சொல்ல மாட்டான் இல்லையா. குடும்ப தலைவன் தான் சொல்ல தவிர குடும்ப தலைவின்னு சொல்லக்கூடாது என்பது அடிப்படை. அதனாலதான் அதான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த பரத்தையர்கள் வீடை பற்றி சொல்ற பொழுது ஔவையார் என்ன பண்றார், மைவிடியார் மனை அப்படின்றார். மைவிடியார் மனைன்னு சொன்னா மைய நல்லா பூச்சிட்டு மயக்கிறாங்க இல்லையா அந்த பரத்தையர்கள், நிலைமாதர்கள். அவங்க பேர் தான் வீடு இருக்கும், வீடு அவங்க பேர்ல இருக்கும். அப்போ பெண் பெயர்ல வீடு இருந்தா யாருன்னா அந்த காலத்துல, இப்ப இல்ல, இப்ப சொல்ல முடியாது. அது அந்த குலம் என்று வைத்துக்கணும் நீங்க. அதுதான் மைவெளியார் மனையகல். யார் தம்முடைய பேர்ல ஊர் வச்சுக்கிறாங்களோ அவங்க பக்கம் போகாதப்பா அப்படின்னு அந்த அம்மா பாடுறாங்க. அது போல சிவத்தை வணங்கினால் அதில் சக்தி அடக்கம். அம்மாடா என்ன பண்றான், சக்தியை வணங்குக அதை சிவம் அடக்கம்ன்றான். அது இல்லை. அதான் இங்க அதனால பொருள் ஒன்றுதான், சிவம் தான் பொருள். அது இயக்குகின்ற தன்மை, இயக்குகின்ற சக்தி இருக்கும். அதுக்கு ஒரு உதாரணம் தான் காஞ்சி புராணத்துல அதை எடுத்து எழுதியிருக்கிறேன். படைப்பதற்காக பிரம்மனிடத்துல சொல்லி ஒரு கர்ப்பத்துல நீ போய் படைப்பா உலகத்தை எல்லாம் படைக்க சொன்னாராம் பெருமான். உலகத்தை படைக்க போனா எல்லாம் ஆண்களா வராங்களே தவிர பெண்களே வரலையா. ஆண்களா வராங்க, படைச்சு பார்க்கலாம், பெண்களை அவர் படைக்க முடியுது. அதனால ஒன்றும் புரிஞ்சுக்க முடியுது. அப்புறம் போய் மறுபடியும் என்ன எனக்கு ஒன்றும் புரியல, எனக்கு இல்லை. சரி எப்படிப்பா என்ன தியானித்த என்று கேட்டால், இல்ல பெருமானே உங்களை நான் சிவத்தை மட்டும் நான் தியானித்தேன்.
சிவத்தை மட்டும் தியானித்தா ஆனதாக வரும். சிவசக்தியாக நீ தியானிக்கணும். சிவசக்தியாக தியானித்ததான் அந்த பெண்ணும் ஆணுமாக வரும் என்று சொன்னார் என்றும், அதுபோல பின்னால சிவசக்தியாக வணங்கினான் என்று வருது. அதனால்தான் திருமந்திரத்துல கூட 6 ஆதாரங்களை சொல்லுகிற பொழுது அவர் என்ன பண்றார், மூலாதாரம் என்றால் கணபதி, சுவாதிஷ்டானம் என்றால் திருமால், அநாகதம் என்றால் சதாசிவம், சத்ரியா சொல்றோம் இல்லையா? அப்படி இல்லாமல் கடைசியாக அஷ்டாங்க யோக பேரு என்று சொல்லும் பொழுது எல்லா ஆதாரங்களிலும் சிவசக்தியை எண்ண வேண்டும், சிவசக்தியாக எண்ண வேண்டும் அப்படின்ற. சிவசக்தியாக எண்ண வேண்டும். அதான் இங்க காஞ்சி புராணத்தில் இருக்கு, அதுதான் அங்க எழுதியிருக்கிறேன். ருத்ர காயத்ரி, காயத்ரி எத்தனையோ இருக்கு, சூரிய காயத்ரி இருக்குது, அதுபோல ஸ்ரீ ருத்ரனுக்கும் காயத்ரி உண்டு. ருத்ர காயத்ரி எழுதுக. தத்புருஷாய வித்மகே மகாதேவாய தீமகி தன்னோ ருத்ர பிரச்சோதயாத் என்று. இது வடமொழி அவங்க சொல்லுவாங்க, தத்புருஷம் என்று இருப்பதாலே, தத்புருஷம் இருக்கு இல்லையா, தத்புருஷம் என்று இருப்பதாலே அது ருத்ரனை குறிக்கும், ஆணைத்தான் குறிக்கின்றார். ஏற்ற தத்புருடற்கு உர நினைவும் எமக்கு ருத்ரன் அருளுக. இந்த பாட்டுக்கு அதான் அர்த்தம். தத்புருஷாய வித்மகேன்றதுக்கு அர்த்தம் எழுதுறார் சிவஞான முனிவர். ஏற்ற தத்புருடற்கு, தத்புருடருக்கு உர நினைவும் என்றார். தத்புருஷ முகமாக பெருமானை தியானித்தார். சிவலிங்கத்துல கிழக்கு முகமாக இருக்கிற தத்புருஷம், பெருமானுடைய 5 முகங்கள்ல ஒன்றல்லவா கிழக்கு முகம். தத்புருஷமாக எண்ணினார் என்றால் தத்புருஷா என்ன அர்த்தம்? அது அதுவாக இருக்கிறான். தத்புருஷம், தத் என்றால் அது, புருஷன் என்றால் உயிர், உயிருக்கு உயிராக இருக்கிறான் என்பதுதான் தத்புருஷனுக்கு அர்த்தம். எனவே தத்புருஷமாக எண்ணினால் ருத்ரன் பண்ண, எமக்கு ருத்ரன் தன்னோ ருத்ர பிரச்சோதயாத் என்று இருப்பதால ருத்ரனை வழிபடுகின்றதாக, தத்புருஷம் ஒன்றே ருத்ரனை வழிபடுறதாக இருக்கிற ருத்ரம். அப்படி இருக்கிற பொழுது என்ன ஆகிறது எழுதாங்க பாட்டுல, ஒருமை அன்பின் அப்புருடனை நினைந்து அங்கு உலகம் ஆக்குழி ஆண்மையே தோன்ற முருகலாங்குழல் பெண்மையும் படைப்பான் வயன்றும் எய்திலன். காஞ்சி புராணத்தை வர பாட்டது ஒருமை அன்பினாலே, பெருமையா படைக்கிற பொழுது பெருமானை தியானிக்கலாம் பிரம்மன். ஒருமை அன்பினால் தியானித்து அப்புருஷனை நினைத்து, தற்புருஷம் அப்புருஷனை நினைத்து அங்கு உலகம் ஆக்குழி ஆண்மையே தோன்ற, ஆண் மக்கள் தான் தோன்றுகிறார்கள். முருகலாம் குழல் பெண்மையும் படைப்பான், குடல் உள்ள பெண்களை படைக்கலாம் பார்த்தா முயன்றும் படைய முடியல, ஆனால் முயன்றும் எய்திலாம் அவருக்கு கிடைக்கிறது. நம்ம என்ன பண்றது என்றால் போய் கேட்கிறான், அப்பா காயத்ரி வேறு காயத்ரி சொல்லு, வேறு காயத்ரி சொன்னாதான் பெண்ணா வருவாங்க என்று வருது. அதான் அந்த பாட்டு எதுக்கு எழுதியிருக்கிறேன். வேறு காயத்ரி மனுவை எழில் புணர்ச்சியின் உலகம் உண்டாக்க மண்ணு சீர் கிழமை பொருள் வாய்ப்பை கணித்து, அந்த காயத்ரி எதுக்கு எழுதியிருக்க. சகசிராட்சசிய புருஷசிய வித்மகே மகாதேவசிய தீமகி தன்னோ ருத்ர பிரச்சோதயாத் என்று. சகசிர ராட்சசி என்ற சகசிரம் ஆயிரக்கணக்காக உள்ள கண்கள், ஆயிரக்கணக்கான கண்கள் உடையவை என்று சொன்னால் பல வகையான செயலுக்கு துணையாக இருக்கின்ற சக்தி என்று அர்த்தம். திரியம்பகம் என்று சொன்னால் 3 கண் சிவனுக்குரியது. சகசிராட்சரம் என்று சொன்னால் பல கண்களை உடையவனாக இருக்கிறார் பெறுவார் என்று அர்த்தம். அப்படி எல்லா கண்களுமாக சக்தியாக இருந்து பார்க்கின்றான் என்று, அப்படிப்பட்ட புருஷனாக எண்ண வேண்டும் என்று சொன்ன உடனே பன்னகம் புனை சடை முடிப்பிறானார் பாதி பெண் ஒரு திகழ்தல் வடிவான் முன்னர் எய்தி நினக்கு நாயகி இவள் எமது இடப்பான் என்று நீங்கு முதல் உருவூத்தால் உனக்கு பெண் உரு படைத்திடும் ஆட்கள் உதவும் என்று காஞ்சி புராணத்தில் வருகிற செய்தி அப்படியே எழுதுகிறேன். பிரம்மருக்கு சொல்றான் பெருமான், இப்படி தியானம் பண்ணு, உனக்கு பெண்ணும் பிறகு பெண்ணாவும் படைக்க முடியும் என்று சொல்ல, அதே போல அந்த முதல் சொன்ன அந்த தத்புருஷனாய
வித்தியாலயம் கொஞ்சம் விரிவா வருகின்றது. லிங்காங்கம் மகாங்கம் என்று தனியா வருது. மகாங்கம் என்றால் வெளியிலே இருக்கின்ற அங்கங்கள் எல்லாம் வேறு வேறாக இருப்பது. லிங்காங்கம் என்றால் குறி அடையாளம் வேறாக இருப்பது. அதான் யாதேனும் காரணத்தால் இவ்வுலகில் எத்திரமும் மாதியேயும் பாகன் இலச்சினையே திருக்கலைக்கப்படியார்ல. யாதேனும் காரணத்தால் எவ்வுலகில் எத்திரமும் மாதியேயும் பாகன், பக்கத்திலே மாதாக இருக்கிற மாதியுடைய பாகனாக இருக்கிறார் பெருமான். அவருடைய அடையாளம் இருக்கும், ஆணும் பெண்ணுமாக இருக்கின்ற அடையாளம் எல்லா இடத்திலும் எந்த உலகமாக இருந்தாலும் சரி, எந்த பொருளாக இருந்தாலும் அந்த சக்தி சிவமாக இருக்கும். இப்ப நான் பார்க்கிற எல்லாம் அப்படித்தான், உலகக்குள்ள அப்படித்தான் இருக்கிறார். அவர் அப்பர் பெருமான் அழகா ஒரு பாட்டு பாடிருக்கிறதா அதை எழுதியிருக்கிறேன். அப்பா மேற்கொள்ள காட்டுறாங்க. புதுவெறி பொன் செய்ய ஓலை, இப்ப தோறும் தூக்கிலும் குழையும் சுழத்தோடு படிச்சேன் இல்லையா, அதே மாதிரி உள்ள பாட்டு. புதுவெறி பொன் செய்ய ஓலை ஒரு காது சுரிசங்கம் என்று குரல விதி விதி வேத கீதம் ஒருபாடு போத ஒருபாடு மெல்ல நகுமான் மதிவெறி கொண்டை துண்டு சடைபாகம் மாக குழல்பாகமாக வருவர். இது இவர் வண்ண வண்ணம், இவர் வண்ண வண்ணம் என்பதோ எல்வேறு பாட்டு முடியும். இவருக்கு இது என்பது எல்வேறு பாட்டு முடியும். இதுல புதுவெறி பொன்சை ஓலை கோடு ஒரு காது சுரி சங்கம் பெண்புடைக்கா சங்க குழை ஒரு கோடு ஒரு குழை நின்று குரலை விதி விதி வேத கீதம் ஒரு பாடு ஆட்பாகமா இருக்கும். வேத கீதம் பாடு இன்னொரு பக்கம், ஒரு பக்கத்திலே மெல்ல நகும், அதை கேட்டுக்கொண்டு சிரித்துக் கொண்டிருக்கின்ற பாகம் மெல்ல நகுது. மதுவிரி கொன்றை துண்டு சடைபாகம், கொன்றை மாலை இருக்கின்ற சடை ஒரு பக்கத்திலே, மாதர் குழல் பாகம் பெண்ணுடைய குழலாக இருக்கின்ற கொன்று பாகமாக வருவார். இது இவர் வண்ண வண்ணம், இதுதான் அவருடைய வண்ணங்கள், அவருடைய இயல்பாக இருக்கின்ற வண்ணம் இதுதான் என்று அப்பர் பெருமான் பாடுற பாட்டு. சிவன் என்பது ஆண்பாகம், சிவை என்பது பெண்பாகம் என்று. சிவன் ஆண்பாகம், சிவை என்பது பெண்பாகம். அதெல்லாம் இதான் எழுதுகிறேன். தன்னிலை சிவன் பொதுநிலை சிவன் என்று ரெண்டா இருக்குது. அந்த தன்னிலை சிவன் அங்க மன பார்த்ததுலேயே அந்த கடத்த லட்சணம் சொரு லட்சணம் அதுதான் விளக்கம் கொடுத்துருக்கேன். தன்னிலை சிவன் பசுபாசங்களை இறைவன் பொதுவாக நோக்குதல் அல்லது சிறப்பாக நோக்காமை. பசுபாசங்களை பெருமான் நோக்குவார், பொதுவாக நோக்குவாரை தவிர சிறப்பாக நோக்குவது கிடையாது. அதுதான் தன்னிலை சிவன் சொரு லட்சணம். அதான் அவருடைய சொரு லட்சணம். பசுபாசங்கள் அவனுக்கு தெரியும், ஆனா அவன் தெரிந்து கொள்வது கிடையாது, அவசியம் இல்லை. பசுவையும் அப்படித்தான், உயிர்களையும் அவன் பொதுவாக நோக்குவது கிடையாது, சிறப்பாக நோக்குவது கிடையாது. பாகங்களையும் சிறப்பாக நோக்குவது கிடையாது என்று பார்க்கணும். எது போல என்று சொன்னால், நம்ம வீட்டில் இருக்கிற பொருள்களே நீங்க பார்க்கலாம். பொருள்களை சிறப்பா இருப்பதை எடுத்து நிறைய வச்சிருக்கோம், பொதுவாக வச்சிருக்கோம். கொஞ்சம் தேடும், இங்கேதான் வச்சா பார்த்தா தெரியும், கொஞ்சம் அவன் தேடி கொடுக்குறான்னு சொல்லுவோம். சரி அப்படி இல்லை, உடனே எடுத்துறோம். உங்க கார் சாவி வச்சுக்கோங்க, உடனே எடுத்துறோம். இல்லையா கார் சாவி அது தேவையான எங்கேயோ ரூம்ல ஏதாவது சாவி இருந்தாலும் வச்சு கொஞ்சம் தேடு அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி பொதுவாக நோக்காமல் சிறப்பாக நோக்குவது கிடையாது. பொதுவாக நோக்குதல் சிறப்பாக நோக்காமல் தன்னிலைச்சிவன் சொல்றேன். அப்ப பொதுநிலைச்சிவன் என்றால் என்ன, கடத்து லட்சணம் என்றால் என்னதான் எழுதுக. சிறப்பாக நோக்கி பல்வேறு வடிவும் தொழிலும் உடையனவாய் செயலாற்றும் நிலை, செயல்படுகின்ற பொழுது அவன் கடத்து லட்சணம். இது நாம் நினைக்கிறது கிடையாது. அவனாகவே செயல்படுகிற பொழுது சிறப்பாக நோக்குகிறான். பொய்களை நோக்க வேண்டும், பொருள்களை நோக்க வேண்டும் என்று எண்ணுகிறான் இல்லையா, அதுதான் கடத்து லட்சணம். தொழில் வடிவம் பெயர் குணம் என்பதெல்லாம் பின்னால அதுவும் தேவைதான். ஆனாலும் சிறப்பாக நாம் எண்ணுவது, சிறப்பாக நோக்காமல் இருப்பதெல்லாம் சொருப லட்சணம். சிறப்பாக நோக்கி பல்வேறு வடிவமாகவும் தொழில் உடையதாக இருந்தால் அது கடத்து லட்சணம். அது பெருமானுக்குரியதுன்னு சொல்லும். அதனால்தான் அங்க சிவதத்துவத்தை சொன்ன பொழுது சிவம், நாதம், சக்தி, இந்து என்றெல்லாம் பிரிச்சு சொல்றோம். பொதுவாக நோக்குதல், சிறப்பாக நோக்குதல் என்று அங்க சொல்றோம். அதுதான் சொல்றார். புதுநிலை சிவன் என்பது கடத்து லட்சணம், சொரு லட்சணம். அது இன்னும் புரியுறதுக்காக ஒன்று எழுதுகிறேன் உங்களுக்கு. இது கொஞ்சம் புரியலாம். பதியினை சென்று அணுகா பசுபாசம் திருவந்தர் சொல்றார் இல்லையா, பதி பசுபாக என பகர் மூன்றில் பதியினை போல் பசுபாசம் அனாதில பதியினை சென்று அணுகா பசுபாசம். பதியினை சென்று அணுகா அப்படி சொன்னவர் பதி அணுகில் இல்லையா, பதிதான் அணுகா. எப்படி அணுகுதல், அதான் பதி அணுகில் என்றால் சிறப்பாக நோக்காது பொதுவாக நோக்குதல்
பசு என்றால் பசு இல்லாது என்றால் பசுனுடைய தன்மை பசுத்துவம் நீங்கிடும். பசுத்துவம் நீங்கி சிவத்துவம் வரும். பாசம் இல்லாது என்றால் பாசம் என்பது காரியம், மாயா காரியங்கள் எல்லாம் இருக்காது, போய்விடும். அதான் பசுபாசம் இல்லாத. பசு என்பது உயிர், அந்த பசுத்தன்மை நீங்கிவிடும். பாசம் என்பதற்கு காரியம், காரியமா இருக்கிற மாயெல்லாம் காரியகர்மம் காரியமாயி அப்புறம் பின்னால ஆணவம் இவையெல்லாம் நமக்கு நீங்கிவிடும், செயற்படாது போகும் என்பதான் கருத்து. அப்ப அந்த 10 அடிகள் வருது இல்லையா, அதுக்கு நம்ம சமாதானம் சொல்லணும் இல்லையா. சிறப்பாக நோக்காமல் பொதுவாக நோக்காமல் சிறப்பாக நோக்கிறது, அப்புறம் சிறப்பாக நோக்குதல் சொல்றோம் இல்லையா. அதுதான் இங்க சொல்றார். இறைவன் பொதுவாக நோக்குதல் வந்து சிறப்பாக நோக்காமை, அது தன்னிலை சிவன். சிறப்பாக நோக்கினால் அது பொது லட்சியம் என்று வைக்கும். அப்ப தடத்து லட்சணமும் சொருவு லட்சணம் என்பதற்கு இதெல்லாம் படித்தோம்னா கொஞ்சம் விளக்கங்கள் நமக்கு கிடைக்கும் பார்க்கும். அதோட அந்த பாட்டு நமக்கு புரியுது. தோலும் துயிலும் குழையும் சுழுத்தோடும் பால்வெள்ளை நீரும் பசுஞ்சாத்தும் பைங்கிடையும் சூலமும் தொக்க வளையும் உடை தொன்மை கோலம் போலவே நோக்கி குளிர்ந்துவதாய் கூத்தும்பி. அது அடுத்த பாட்டு. கள்வன் கடியன் கலதி இவன் எண்ணாதே வள்ளல் வரவர வந்து ஒழிந்தான் என் மனத்திலே உள்ளத்து உறுதியில் ஒன்று ஒழியா வண்ணம் ஒன்று ஒழியா வண்ணமெல்லாம் கெள்ளும் கடலுக்கே சென்று ஊதாய் கூத்தும்பி பாடுறார். உங்க புத்தகத்துல எப்படி இருக்கும் தெரியல. உள்ளத்து உறுதியில் ஒன்று ஒழியா என்ன இருக்கு, ஒன்று ஒழியவா ஒழியாவா? டாக்டர்மா நம்ம இல்ல இது கல்வன் கடியன் கழுதியவன் என்னாதே வள்ளல் வர வர வந்தொழிந்தான் என் மனத்தே உள்ள துருதுய ஒன்றொழியா ஒழியா ஒன்று ஒழியா வண்ணம் எல்லாம். தர்மபுரம் சரி. ஒன்று ஒழியாதான் சரி, ஒன்று ஒழியா வண்ணம் தான் சரி. ஒன்று ஒழியா என்று வச்சு கள்வன் கடியன் கலதியில் இவன் என்ன அது என்ன. அதான் கள்வன் என்றால் வஞ்சகன், கடியன் என்றால் இரக்கமே இல்லாதவன், கலதி என்று சொன்னால் கீழ் குணமுடையவன் தான், கீழ்மையான குணமுடையவன் ஒரு அர்த்தம். அப்பா வந்து கலதி என்றால் மூதேவின்னு எழுதுறாங்க, முகடின்னு எழுதுறாங்க. அதாவது நல்ல குணம் இல்லாதுன்னா அவங்கெல்லாம் மூதேவி என்றாங்க. நற்குணம் இல்லாதவன் என்று எண்ணாதே, அப்படி எண்ணாமல் அப்படி சொல்லாம இவன் கள்வன் இவனை ஆளக்கூடாது, கடியவன் இரக்கமில்லாதவன் இவனை ஆளக்கூடாது, இவன் நற்குணம் இல்லாதவன் ஆளக்கூடாது என்றெல்லாம் எண்ணாமல், அதாவது சீயேதும் இல்லாதுன்னா இல்லையா, சீயேதும் இல்லாது ஏட்சி இல்லாமல் என்னை ஆண்டு கொண்டான். அது போல ஆண்டு கொள்ளுகிறான். யார்? வள்ளல், கருணை உள்ள வள்ளல். வர வர வந்து ஒழிந்தான் என்பன வந்து ஒழிந்தான்னா முற்றுமாக வந்துட்டான்னு அர்த்தம். வந்து ஒழிந்தான், அது வந்து ஒழிந்தான் பிரிக்க கூடாது. வந்து ஒழிந்தான்னா வந்து வந்திருக்கிறான் அந்த அந்த காலத்துல சொல்லுவாங்க. வந்து ஒழிந்தான். வர வர என்றால் மெல்ல மெல்ல கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு அவன் பெருமான் வந்தான், மெல்ல மெல்ல வந்து என்னை ஆட்கொண்டான் என்று சொல்றது. இந்த மாதிரி பெருமான் இதயத்துல வர்றத காதலுக்கு வைத்து சொல்லுவாங்க. அதாவது கண்வழியே சென்று கருத்து ஏறி என் உயிரேறி கொண்டான் என்று கூட்டு சொல்லுவாங்க. ஒரு காதல சொல்ற பொழுது ஒரு ஆடவனை பெண் பார்க்கிறானா, கண்வழியே முதல்ல பார்க்கிறான், அப்புறம் கருத்துக்கு வந்துட்டான், மனத்துக்கு வந்தாச்சு, அப்புறம் உயிரேறி கொண்டான், உயிரில கலந்துட்டான். அதுதான் சொல்றாருங்க. வர வர என்றால் பெருமாளை நான் கொஞ்சம் கொஞ்சமாக, அதாவது புறத்திலே ஒரு வடிவமாக நாம் சொல்ற மாதிரி தடுத்த வடிவமாக பார்த்தது, பின்னாலே கருத்திலே அகப்பூஜையாக எண்ணி நாம் பார்த்தது, பின்னாலே உயிரோடு அவன் கலந்திருக்கிறான் என்று எப்பொழுதுமே எனக்கு இருக்கிறான் என்று அந்த 3 நிலையை நாம சொல்லலாம். கண்வழி, கருத்து வழி, உயிர் வழின்னு. அந்த கண்வழி என்பதை நாம் புறத்துல சரியை என்று வைத்துக்கலாம். கருத்து என்பது
நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், மலரடி வாழ்த்துன்னு பாடலாம். அவர் பாடிருக்கலாம் இல்லையா? உலகலாம் மலரடி வாழ்த்துன்னு பாடலாம். மலரடி என்று சொன்னால் எல்லா தெய்வங்களுக்கும் அது பொருந்தும். தெய்வங்களுக்கெல்லாம் மலரடி தான் சொல்லுவோம். அவர் அப்படி சொல்ல, மலர் சிலம்படி என்றார். சிலம்பை எடுத்திருக்கின்ற அடி என்றால் நம்முடைய பெருமான் தான். எனவே மலர் சிலம்படி வாழ்த்துவாம் அப்படின்றார். அதேதான் நம்ம திருக்குறள்ல என் குணத்தான் தாளை வணங்கா தலை இறைவனடி சேராதார் என்றெல்லாம் சொன்னவர் நட்டால் தொழார் சொல்லுன்னா அர்த்தம் என்ன என்றால், நீங்க அந்த பரிவேழகர் நல்ல உரை எழுதுறார். தாள் என்று சொல்லாமல் நட்டாள் சொல்றார் திருக்குறள். நட்டாள் என்று ஏன் சொன்னார் என்றால், வீடு வேற்றை தருவதாலே அது நட்டாள் என்று சொன்னார். வீடு வேற்றை தருகின்ற திருவடி நம்மள்தான், பெருமானவர் தான். எனவே அது நல்ல தாள் என்று சொன்னார். இறைவனடி என்று சொன்னால், இறை என்ற வார்த்தை எல்லா பொழுதும் கலந்திருத்தல், அட்டமூத்தமாக எல்லா பொழுதும் கலந்திருக்கின்ற பெருமான் அவருடைய திருவடி என்று சொன்னார். இதெல்லாம் இருந்தாலும் தெளிவாக சொன்னது கோளில் பொறியில் குணமிலவே என் குணத்தான் தாள், வேற யாரும் கிடையாது. நீங்க மலர் போன்ற தாள் அல்ல வீடு பேர்கின்ற தாள் கூட வேற நாள் சொல்லிக்கலாம் நீங்க, அவங்க ஆசையினால. 8 குணம் உடைய திருவடி என்பது நமக்கு திருமண தவிர வேற கிடையாது. எனவே அப்படிப்பட்ட என் குணத்தான் தாளை வணங்கா தலை என்றார். இறைவன் என்றும் கடவுள் என்றும் சொல்லிக் கொண்டிருந்தாலும் என் குணத்தான் என்று சொல்லத்தான் தெளிவாக இருப்பது. எனவே தெளிவான கடல், தெள்ளுக்கடல், தெள்ளும் கடலுக்கே என்று சொன்னார். அங்க அதான் நம்மை ஆடை எடுத்திட்ட பாதம் என்றோ நம்மை ஆட்கொண்டது. என் குணத்தான் தாளை வணங்கா தலை என்று பாதம் சொல்லான ஆடை எடுத்த பாதம் அல்லவா என்று அப்பர் பெருமான் சொல்ல விஷயம். உங்களுக்கு அந்த தெளிந்தாருக்கு ஜீவன் சிவலிங்கம் எல்லாம் சரியா சொல்றாங்க. எல்லா திருமுறை ஆசிரியர்களும் என் திருவள்ளுவரும் சேர்த்து சரியா சொல்றாங்க. பார்க்கணும் தெளிந்தது அங்கதான் எழுதியிருக்கிறேன். தெய்வம் தெளிவில் அது சிலப்பதிகாரம் சொல்லுது. கடைசியில வரும் சிலப்பதிகாரம் மறந்திருக்காது என்று கடைசியில காப்பியம் முடிகிற பொழுது பரிசியா ஒன்று சொல்லுவார், அறங்களை சொல்லுவார். அதுல தெய்வம் தெளிவில் என்பது சிலப்பதிகாரம். ஆனால் தெள்ளத் தெளிதல் என்பது திருமந்திரம். தெள்ளத் தெளிந்தாருக்கு ஜீவன் என்று சொல்லியா, தெளிந்தவர் சொல்லல, தெள்ளத் தெளிந்தார் என்பவருக்கு ஜீவன் சிவலிங்கம் இருக்கிறார. அவளுக்கெல்லாம் தான் உயிரிலே பெருமான் இருக்கின்றார். அந்த உயிர் தான் சிவலிங்கமாக இருக்கிறது. அதை வைத்துதான் காயமே கோயிலாக பாட்டு, வாய்மையை துணையாக மனமணி லிங்கமாக என்றவர் பாடுகிறார் என்று பார்க்கிறோம். அதனால செல்லும் கடலுக்கே சென்று ஊராய் கொத்துப்பி என்று கல்வன் கடிகன் கலதியவன் எண்ணாதே வள்ளல் வரவர வந்து ஒழிந்தான் என்மனத்தே உள்ளத்து உறுதியில் ஒன்றொழியா வண்ணமெல்லாம் செல்லும் கடலுக்கே சென்று ஊராய் கொத்துப்பி என்ற பாட முடியுது.